ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல் டிங்கரிங் லேபோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்ன ப்ராசஸ், என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சுக்க போறோம். அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் போறதுக்கு முன்னாடி we welcome you all on a Monday morning. Very nice way to start this week. ஸோ ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வீக்காக இருக்கட்டும். லெட்ஸ் கெட் இன். ஸோ இந்த ஏடிஎல் அவேர்னஸ் அண்ட் சப்போர்ட் இந்த விஷயம் வந்து இந்த ஈவெண்ட் வந்து எப்போ நடந்தது, எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இந்த விஷயம்லாம் ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ள ஃபினிஷ். தென் வில் கோ இன்டு தி ஆக்சுவல் கான்டென்ட். ஸோ இந்த ஏடிஎல் அவேர்னஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் உறுதுணையாக இருந்த 2 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இடிஐஏ அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இடிஐஏ உங்களை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் ஐ வில் இன்ட்ரடியூஸ் அகைன். Entrepreneurship Development and Innovation Institute under the MSME department கீழ வருவாங்க, Industries Ministry. Their major role is to promote innovation and entrepreneurship. And then, as you all know, School Education Department, பள்ளிக்கல்வித்துறை. Entrepreneurship Development in Tamil is தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம். So, with these 2 departments, we have 5 startups along with இந்த டிபார்ட்மெண்ட்ஸோட சேர்ந்து இந்த 5 ஸ்டார்ட் அப்பும் ஆர் ஹெல்பிங் ஆல் த ஸ்கூல்ஸ் டு கெட் த சப்போர்ட் அண்ட் டவுட்ஸ் கிளாரிஃபைட். அண்ட் தென் அடல் டிங்கரிங் லேப் ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்கு என்னெல்லாம் தேவையோ இது எல்லாமே இந்த 5 ஸ்டார்ட் அப்ஸுமே as a team we are working towards it. ஓகே, இடிஐஏ வந்து இப்போ டைரக்டரா இருக்கிறவர் வந்து நாகராஜன் ஐஏஎஸ் சார். he is a former மதுரை கலெக்டர். now he is having a director position at EDIA. And then EDA வந்து உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும். ஸோ அந்த ஸ்கீமோட தமிழ்நாடு இம்ப்ளிமெண்டேஷன் EDA தான் பார்த்துக்கிறாங்க. அண்ட் த்ரூ திஸ் மோர் தென் 2 lakh entrepreneurs they have created. ஒரு ஐடியாவோட வர்ற ஒருத்தர் அவருக்கான ட்ரைனிங் கொடுத்து அவருக்கான ஃபண்டிங்கோட ஹெல்ப் என்ன மாதிரி பண்ணணும் எல்லாமே they are doing. It's a very big organization located in Chennai and has other offices in other places. ஸோ இப்போ இந்த இடிஐஏ வந்து இந்த அடல் டிங்கரிங் லேப்ல எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடிஐஏ நோக்கம் பார்த்தீங்கன்னா இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோர் அண்ட் தென் புத்தாக்கம், இந்த 2 விஷயம். ஸோ இந்த 2த்த ஸ்கூல் காலேஜ் லெவல்ல இருந்தே நம்ம ஒரு ஆப்ஷனா பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை தேடுற நிலைமையோ இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டதுக்கு அப்புறமோ வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஆர்வத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற விஷயம். ஸோ அதுக்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட ஒரு MOU சைன் பண்ணி இந்த அடல் டிங்கரிங் லேப் எல்லாமே வந்து நாங்க வந்து நர்ச்சர் பண்ணுவோம். அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நாங்க பண்ணி அந்த அடல் டிங்கரிங் லேப் மூலியமா நிறைய இனோவேட்டர்ஸை வெளியே கொண்டு வரோம் அப்படின்றது EDIAயோட ஆசை ஃப்ரம் த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஆஃப்டர் திஸ் MOU has been signed, 2019ல சைன் பண்ணாங்க. 2019ல இந்த MOU சைன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we started an event called தமிழ்நாடு இளம் இனோவேட்டர்ஸ் சேலஞ்ச். உங்கள சில பேர் அதோட பார்ட்டிசிபென்ட்ஸா கூட இருக்கலாம். பிஃபோர் கோயிங் இன்டு த TNIIC அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம், தமிழ்நாடு இளம் இனோவேட்டர் சேலஞ்ச். இதை வந்து எப்படி வந்து நடத்தணும், என்ன மாதிரி வித்தியாசமா இருந்தது அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி we have to thank some of the people. Deputy Director EDIATN சிவசங்கர் சார், Additional Director EDIATN, and Coimbatore District CEO உஷா மேம், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் CEO நசருதீன் சார். 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நாங்க அமிச்ச மெயில் எல்லாம் ப்ராப்பரா ஸ்கூல்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸையும் வந்து அட்டெண்ட் பண்ண சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் டெக்னிக்கல் பார்ட்னர்ஸ் அரவிந்த் ஃப்ரம் இன்ஃபர்னியர்ஸ், தட் இஸ் மீ. என்னோட நேம் என்ன நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், அரவிந்த். அண்ட் தென் வி ஹேவ் நியாமத் வித் us from Thinkin Lab from Vellore, Satyan AIM Mentor of Change, Balaji Asimo Technologies, Raju AIM Mentor of Change, Subramanian Aginav, Vishal Indro Labs. These are the technical partners for the whole program. So ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு செஷன் ஒருத்தர் எடுக்கிற மாதிரி பிளான். ஸோ இந்த TNIIC தமிழ்நாடு இளம் இனோவேட்டர் சேலஞ்ச் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a competition where students exhibit their innate skills. இப்போ நார்மலா நீங்க சயின்ஸ் எக்ஸிபிஷனோ ஒரு காம்படிஷனுக்கோ பசங்களை கூட்டு போறீங்க அப்படின்னா, ஒரு மாடலோ ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு போயிட்டு அந்த பசங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் எந்த அளவு நாலேஜ் இருக்குன்றதை வச்சு அவங்களுக்கு ப்ரைஸ் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். பட் இதுல நாங்க என்ன பண்ணிருந்தோம் வித்தியாசமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எதுவுமே கொண்டு வருவானா, ஒரு டீச்சர் 3 ஸ்டூடெண்ட் வந்து அந்த எங்க நடக்குதோ வென்யூ அங்க வந்துருங்க, we'll give you materials, we'll give you on spot challenges னு சொன்னோம். ஸோ அதுல நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கேட்டது வந்து நிஜமாவே எதுவும் கொண்டு வர வேண்டாமா அப்படின்றது ரொம்ப டவுட்டாக கேட்டாங்க. நாங்கள் வெரி கிளியர் வாட் we are doing. ஸோ அதனால வந்து தைரியமா வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
அண்ட் தென் அந்த இடத்துல வந்து ஆன் த ஸ்பாட் சேலஞ்சஸ் வந்து பசங்க ரொம்ப அருமையாவே நான் நினைச்சதை விட டபுள் மடங்கு வந்து ரொம்ப சூப்பரா சால்வ் பண்ணாங்க அந்த ப்ராப்ளத்தை. ஒருத்தர் கிரியேட் பண்ற ப்ராடக்ட்டை இன்னொருத்தர் வந்து சால்வ் பண்ணணும், இன்னொருத்தர் கிரியேட் பண்ற மசில் இவங்க சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி we did multiple things. இது எல்லாமே பண்ணும்போது அந்த 21st century டீம் ஒர்க், கொலாபரேஷன், கம்யூனிகேஷன், ரெசிலியன்ஸ், இந்த மாதிரி என்ன 21st century ஸ்கில்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு பசங்களை கொண்டுட்டு போகும். ஸோ இதுல ஒரு 5-6 ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு பார்ட் ஆஃப். ஸோ இது வந்து ஒரு 4 ஸ்டேஜா நடந்தது இந்த ஈவெண்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டார்ட் அப்ஸ் வி ட்ரெயின் தெம், அண்ட் தென் அவங்க இன்டர்ன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ப்ரோக்ராமை கண்டக்ட். So அதுல nearly 1500 students from 500 different schools, 500 teachers கிட்ட participate பண்ணிருந்தாங்க from all over Tamil Nadu. This happened in each and every district of Tamil Nadu. And then ஒரு 4 நாள் வந்து ரெசிடென்ஷியல் கேம்ப் மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ணி கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது. அதுல வந்து we had that 4-day ரெசிடென்ஷியல் கேம்ப். அதுல பசங்க வந்து ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணதுல அவங்களோட ஐடியாவை ஃபைனல் டே வந்து பிச் பண்ணுவாங்க. பிச் பண்ணதுல இருந்து ஸ்டேட் லெவலுக்கு செலக்ட் ஆனாங்க. ஸ்டேட் லெவல் இந்த மாதிரி 5 ஜோன்ல இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி அண்ட் திருநெல்வேலி. ஸோ அவங்களுக்கு ஃபைனல்ஸ் மட்டும் மார்ச்ல பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி கொரோனா இஷ்யூ அப்படின்றதுனால we are not yet did that. ஸோ கூடிய சீக்கிரம் அதை வந்து விர்ச்சுவலாகவாவது நடத்திடணும் அப்படின்றது we are planning. ஸோ இதுதான் அந்த TNIAC-யோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த TNIAC மூலமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நியர்லி ஒரு 120 அடல்ட் டிங்கிங் லேப் இருக்கிற ஸ்கூல்ஸோட ATL இன்சார்ஜஸ், பிரின்சிபல், ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ற சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ அப்போ அவங்க கிட்ட பேசும்போது நமக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா, இதுக்குள்ள வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படுது. எங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரியல, இல்லை இந்த விஷயம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இட் கேன் பி டெக்னிக்கல், இட் கேன் பி இந்த PFMS மாதிரியான விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆல்ரெடி அப்ரோச் பண்றாங்கன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. கவர்மெண்ட்ல இருந்து ப்ராப்பர் கிளாரிட்டி கொடுத்தீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னா கிளியரா இருக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தை we started. Okay, before going into the next step, I introduce myself. அதனாலதான் இந்த ஹோல் அடல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்தது. இந்த ஒரு 120 லேப்ஸோட இன்சார்ஜஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஓகே நிறைய இஷ்யூஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது predicted. அதனால we started this awareness and support webinar. இது மூலமா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற நியர்லி 1500 ஸ்கூல் செலக்ட் பண்ணிருக்கீங்க. எல்லா ஸ்கூல்ஸுக்கும் ரீச் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட. ஓகே, ஸோ I'll quickly introduce myself. I'm Aravind from Infinite Engineers. Infinite Engineersன்றது எங்களோட பிரெயின் சைல்டுன்னு கூட சொல்லலாம். We started in 2013. காலேஜ் ஃபைனல் இயர்ல இருக்கும்போது ஏன் எல்லாரும் மார்க் பின்னாடியே ஓடுறாங்க, ஏன் யாரும் புரிஞ்சு படிக்க மாட்டாங்கன்னு ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கிட்டு ஒரு கான்வர்சேஷனா ஆரம்பிச்ச ஒரு விஷயம். இட் ஹஸ் ரீச்ட் மோர் தென் 400 schools in Tamil Nadu. Singapore we have some of the activities doing, and we have done camps in Zimbabwe, and we are moving to Australia also. So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிபிளா ஆயிருக்கு. அதுல ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் we are putting up to you நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. டெக்ஸ்டர் பாக்ஸ், டெக்ஸ்டர் கிளாஸ் ரூம், டெக்ஸ்டர் ஜோன் சொல்லிட்டு இந்த டெக்ஸ்டர்ன்ற வார்த்தை வந்து நாங்க காமன்லி யூஸ். உங்கள சிலர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. டெக்ஸ்டர்ஸ் லெபார்டரின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன். ஸோ we inspired that name from that cartoon also. And dexterityன்ற வார்த்தை வந்து ரொம்ப பசங்க துருதுருன்னு இருப்பாங்க, எதையாவது உடைச்சு கத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங். ஸோ அதுக்கு we created a product line. Dexter box வந்து in school curriculum based hands on activity kits. Dexter classroom வந்து in school but apart curriculum extra activities இருக்கும். Dexter zone is for younger kids, play school, preschools la vandradhukku we had and then this is a very special image for me. இது என்னோட ஸ்கூல்ல, நான் படிச்ச ஸ்கூல்ல நாங்க செட்டப் பண்ண அடல் டிங்கரிங் லேப். கல்கி மரங்கநாதன் ஸ்கூல் இன் சென்னை. ஸோ இங்க வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த லேப் ரெடி பண்ணும்போது என்னோட பழைய கிளாஸ் ரூமை தான் வந்து சரி பண்ணி அதுக்கப்புறம் இந்த லேபா மாத்தினாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் யூ டு IE Tinker Labs. ஸோ இன்ஃபர்மேஷன் செட் பண்ற அடல்ட் டிங்கரிங் லேப்ஸ் we name it as IE Tinker Labs. You can check out our website also, ietinkerlabs.com. And we do other things like Science on Stage ன்னு சொல்லிட்டு ஒரு டிராமால
பெரிய பெரிய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு எப்படி வந்து சயின்ஸ் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றது we did the shows in IIT Madras and then hands on science tournament. உங்கள சில பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, கோயம்புத்தூர்ல இருந்து லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. So in the hands on science tournament is entirely focused on cultural sensory skills. லாஸ்ட் இயர் ரொம்ப பிசிக்கலா நடத்திருந்தோம். இந்த இயர் டியூ டு கோவிட் விர்ச்சுவலா நடத்த வேண்டியதா இருந்தது. அதுவுமே எங்களுக்கு பெரிய லேர்னிங்கா இருந்தது. கிட்ஸ் ரியலி பார்ட்டிசிபேட்டட் வெல். And then the nonsense camp is very close to my heart. The nonsense camp ஓட டாபிக்கே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த நான்சென்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு the reason is nothing, not everything has to make sense அப்படின்ற ஒரு டேக்லைன்ல ஆரம்பிச்சது தான் அந்த நான்சென்ஸ். ஏன்னா நம்ம வந்து கான்சியஸா படிக்கிறத விட அன்கான்சியஸா நம்ம லேர்னிங் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால we made that unconscious learning. இந்த டிஎன்சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிள் கொடுத்துட்டோம் ஃபுல்லா. அது ஒரு எக்ஸாம்பிள் இது. நாட் எவ்ரி டிஎன்சி இஸ் லைக் திஸ். ஒன் ஃபுல் டேல வந்து ஒரு 3-4 பசங்களுக்கு ஒரு சைக்கிள், அவங்க அதை ஃபுல்லா கழட்டி பார்ட்டா எடுத்து திருப்பி ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணாங்க in a day. So that was a very big learning experience for them. So இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் we are trying to do. Before going into the actual content, I'd like to introduce Niyamat. Niyamat, I'll stop the screen share. You can share your screen. Okay. You can introduce yourself. So, is my screen visible there? Share கொடுத்துட்டீங்களா? தெரியுதா அரவிந்த்? லோடிங். Okay, so start பண்ணலாம் அரவிந்த். வாய்ஸ் கிளியரா இருக்கா? Yes. Okay, fine. Okay, so எல்லாருக்கும் வணக்கம் and good morning. So அரவிந்த் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு இந்த அட்டல் டிங்கரிங் லேப் வெபினார், அவேர்னஸ் வெபினார் எதுக்காக வந்தது அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு இளம் இன்னோவேட்டர்ஸ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டோட நெசசிட்டி என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தட். ஸோ நம்ம நம்ம டே டு டேல பார்க்குற ஒரு விஷயங்களுக்கும் இந்த அட்டல் டிங்கரிங் லேபுக்கும் தமிழ்நாடு இளம் இன்னோவேட்டர்ஸ் சேலஞ்சுக்கும் என்னென்ன மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்கு, அண்ட் தென் அபவுட் அஸ் டிங்கிங் லேப் வாட் வி ஆர் டூயிங், அண்ட் தென் இன்னைக்கு அட்டல் டிங்கரிங் லேப் அவேர்னஸ் வெபினார்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1.5 hour வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டல் டிங்கரிங் லேப் பார்த்தின எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு எங்கெங்கே டவுட் இருக்கோ அந்தந்த டாபிக் முடிச்சோடனே நாங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ Q&A செக்ஷன்ல போகும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ அரவிந்த் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆன் த ஸ்பாட் ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டு ஒரு குழந்தை வந்து எப்படி அதுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படின்றது பார்த்துட்ட மாதிரி தான் தமிழ்நாடு இளம் இன்னோவேட்டர் சேலஞ்சுன்ற சீரீஸே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்க அதிகமா கவனிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்கன்னா அதிகபட்சம் அது நியூஸ் பேப்பர்ல வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் டு ஒன் எக்ஸ்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல இருந்தா அதுவே அச்சீவ்மெண்ட்டா நம்ம இத்தனை வருஷமா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் அந்த இன்வென்ஷன் வந்து அடுத்த ஸ்டெப் ப்ராடக்ட்டும் இல்லை ஒரு சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா ஆகிற மாதிரி ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்கல்கேட் பண்றது தான் வந்து இந்த இளம் இன்னோவேட்டர் சேலஞ்சோட வேலையும் கூட. ஸோ அவங்க ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி ஸ்டேஜஸ் ஜெயிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கொடுப்பாங்க. அண்ட் அட் லாஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து ஐடியா வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றதுக்கும் தே சப்போர்ட். ஸோ இந்த இளம் இன்னோவேட்டர்ஸ் சேலஞ்ச் அண்ட் ஏடிஎல் அண்ட் ஸ்கூல், ஸோ இது மூணுத்துலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். அவனுக்கு இருக்கிற ஐடியாவை ஃபர்ஸ்ட் ஒரு காம்படிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணி அதை எப்படி ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றதுன்றதும், அந்த ஐடியா அந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை கடைசி ப்ராடக்ட் வரைக்கும் கொண்டு போறதுக்கும், அண்ட் தென் அதுக்கு பேட்டன்ட் வாங்குறது போத கொண்டு இந்த அட்டல் டிங்கரிங் லேப்ல இருக்கு. ஸோ உங்க ஸ்கூல்ல ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க ஒரு வண்டர்ஃபுல் ஐடியாவோட இருக்காங்கன்னா, ஸோ அதுவும் ப்ராடக்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த அட்டல் டிங்கரிங் லேப் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இன்னோவேஷன்ன்றது எந்த லெவல்ல இருக்கலாம்னா, எந்த ஹை லோ அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னோவேஷன் ஐடியாஸ் ஆர் பில்ட். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். ஒன்று வந்து கம்ப்ளீட்லா டெக்னாலஜி பேஸ்டு, இன்னொன்று வந்து டெக்னாலஜி இல்லாதவங்க. ஸோ இது நீங்க பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்கானிக் பென் ஒன்று இது பண்ணியிருக்காங்க, இன்வென்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னோவேஷனுக்கு பேட்டன்ட் ஆகலாம், தாராளமா வாங்கலாம், ஃபண்டிங் வாங்கலாம். ஸோ இதையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன அவசியம் இப்போ ரொம்பவே இருக்கு. ஸோ சின்ன லெவல் பெரிய லெவல்னு பார்த்துட்டு அட் எனி லெவல் எல்லாமே ஒரே லெவல் தான். அட் எனி லெவல் ப்ராடக்டா கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறு.
ஸோ இது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 64 கிராம்ஸ்ல ஒரு சேட்டலைட் ஒன்று செஞ்சிருக்காங்க நாசாவோட ஸ்பேஸ் ஷட்டில் வச்சு அனுப்புறதுக்கு. 2017 போல ஒரு அனுப்பிச்சது. +2 படிக்கிற பையன் தான் அதை செஞ்சான். ஸோ இதுக்கும் அட்டல் டிங்கரிங் லேப்க்கு என்ன சம்மந்தம்னா, அட்டல் டிங்கரிங் லேப்ல இருக்கிற காம்பனன்ஸ் வச்சு இந்த சேட்டலைட்டை செய்ய முடியும். ஓகே, இந்த பையன் யூஸ் பண்ண மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து அட்டல் டிங்கரிங் லேப்ல ஒன் ஆஃப் த மைக்ரோ கண்ட்ரோலர் தான். இவங்க 3D பிரிண்டர் யூஸ் பண்ணி தான் இந்த சேட்டலைட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் 3D பிரிண்டர்ஸும் வந்து அட்டல் டிங்கரிங் லேப்லயும் கிடைக்குது. ஸோ கிரியேட்டிவிட்டி மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு வந்து எனக்கு எந்த பொருள் இல்லை அப்படின்னு எந்த ஸ்டூடெண்ட்டும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு லேபை தவிர்த்து வேற ஏதாவது வெளியே போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லை வேற ஏதாவது வெளியே மென்டர்ஷிப் ஆகணும்னா கூட அதுக்கும் கூட ஏடிஎல்ல ஃபண்டிங் சப்போர்ட் இருக்கு டு சர்டன் எக்ஸ்டென்ட். இதுதான் நாங்கள் ப்ராஜெக்டை பார்த்த விதம். ஸோ நியூஸ் பேப்பர்ல மட்டுமே வந்துகிட்டு இருந்த ப்ராஜெக்ட் இப்போ ப்ராடக்டாகவும் போகுது அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். என் பேர் நியாமத். திங்கின் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலூர்ல ஒரு ரோபோட்டிக் ஸ்டார்ட் அப் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ பேசிக்கலாக நாங்கள் இருந்தது பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல தான் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேல் நாங்கள் எஜுகேஷன் செக்டார்ல ரோபோட்டிக்ஸ் அண்ட் கற்கா கசடர்ன்னு சொல்லிட்டு ஏடிஎல் சிலபஸ் வந்து தமிழ்ல எடுத்துட்டு இருக்கோம், வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இண்டஸ்ட்ரியில நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணிருக்கோம். ஸ்டார்ட் அப், எலக்ட்ரானிக் பேஸ்ட் ஸ்டார்ட் அப். ஸோ விஐடி யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ட் தென் சிஎம்சி ஹாஸ்பிட்டல். ஸோ இவங்க 2 பேரோட கொலாபரேஷன்ல மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கையில ஒரு விஷயம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். என்னன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 9 டிவைசஸ், ஒன் ஆஃப் தி டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்தையோட ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் அக்யூரேட்டா மெஷர் பண்ணுவோம். ஸோ இப்போ இருக்கிற மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப் தான் ப்ரிடாமினண்டா யூஸ் பண்றாங்க. ஸோ ரொம்ப சேஃபா காஸ்ட் கம்மியா ஒரு டிவைஸ் ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்கள் 8 டிவைஸ் ஈஸியா ரெடி பண்ணிட்டோம். அந்த 9th டிவைஸ் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது எங்களுக்கு. ஏன்னா சென்சிட்டிவான ஸ்கின்னு, ஸோ அக்யூரேட்டா இருக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா +2ல இருந்த ஒரு பிசிக்ஸ் லேப் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அதுக்கான சொல்யூஷனாக இருந்தது. ஸோ நான் இந்த கான்செப்ட் நான் எங்கேயோ படிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் தேடி பார்க்குறப்ப எனக்கு ஸ்கூல்ல படிச்ச ஒரு விஷயம் தான் எனக்கு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம், ஸ்கூல்ல படிக்கிற அதுக்கப்புறம் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் எல்லா கான்செப்டையும் நாங்கள் எடுத்து படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூல்ல படிக்கிறது தான் ரியல் வேர்ல்ட்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு, பட் அதை ரியலைஸ் பண்ணாம நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அதை படிக்கும் போதே ரியலைஸ் பண்ணி படிச்சா இன்னும் பெட்டரா இருக்கும், ஃபார்முலாஸ்க்கான அர்த்தத்தை புரிஞ்சு படிச்சா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேம் பேக் டு எஜுகேஷன் செக்டார். ஸோ அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்றதால என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் மாதிரி பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு டியாலஜி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ டியாலஜின்றது என்னன்னா டிஐஒய், டூ இட் யுவர் செல்ஃப். நாலேஜ்ன்றது நாலேஜ். ஸோ சின்ன சின்ன வீட்டில் யூஸ் பண்ற கேஜெட்ஸை குழந்தைங்களை விட்டே செய்ய வைக்கலாம். ரொம்ப சிம்பிளா ஒரு வால் கிளாக்னா குழந்தைங்க வந்து ஒரு சர்க்கிள் போட்டு வரைய தான் செய்வாங்க, அதிகபட்சம் அதான் செஞ்சிருப்பாங்க. ஸோ வாட் வி டிட் இஸ், அதுல ஒரு சின்ன மூவ்மெண்ட்டை நான் வாங்கிட்டு வந்துட்டு கிளாக் அந்த நீடில்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்டு அவங்க வரைஞ்ச கிளாக்லேயே ஒரு நிஜமா டைம் பார்க்குற மாதிரி ஒரு கிளாக்கை மாற்றணும். அண்ட் தென் ஆர்டினோ ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச குழந்தையா இருந்தால் ஒரு சின்ன கால்குலேட்டர் மாதிரி செஞ்சு ஒரு சின்ன கேசிங்குள்ள போட்டு கொடுக்கும். ஸோ ஒரு ப்ராடக்டை செய்யறப்ப யூஸ் பண்றப்ப இட் தட் யூஸ் அ வாவ் ஃபேக்டர், ஒரு கியூரியாசிட்டி ட்ரிகர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபேக்டரி. இது வந்து அந்த மெடிக்கல் ப்ராடக்ட் டெவலப் பண்ணி அதுல வந்து லேர்னிங்கோட இம்பாக்ட் தான் இது. ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் மனப்பாடம் தான் பண்றோம், பட் ரியல் ஸ்கில் என்ன, ரியல் நாலேஜ் என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண தெரியணும் அப்படின்ற ஸ்கில் தான். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா தெரியறது பிரச்சனை கிடையாது, பட் இந்த இடத்துக்கு இந்த சிச்சுவேஷன் ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தா இந்த இடத்துல பித்தாகரஸ் தியரம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஸ்கில் வரணும். அந்த நாலேஜ் தான் நாங்கள் வந்து இதுல கொண்டு வர பார்க்குறோம். இதுல எல்லாமே பசங்க வந்து ப்ராக்டிக்கலா செஞ்சு அப்சர்வ் பண்ணி நோட்ஸ் எடுப்பாங்க. ஸோ தட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலா. இப்படி ரைட் சைட்ல இருக்கிறதுக்கும் லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுக்கும் என்ன டைப் ஆஃப் ரிலேஷன் இருக்கு அப்படின்றத அவங்க செஞ்சு பார்த்து கற்றுப்பாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் அவர் செல்ஃப். ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் ஜஸ்ட் ஓவர்வியூ பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் அட்டல் டிங்கரிங் லேப் தான் என்ன, ஃபர்ஸ்ட் இயர் அப்ளை பண்ற ஸ்கூல் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், என்னென்ன கிரைட்டீரியா, அப்புறம் எவ்வளவு ஸ்கூல் செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, எங்க ஸ்கூல் செலக்ட் ஆகி எய்ம்ல இருந்து லிஸ்ட்ல எங்க ஸ்கூல் பேர் இருக்கு. அப்ப அதுல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபண்டிங் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், அதுல அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்ன, காமனா ரெப்பிட்டேட்டிவா நாங்க மற்ற ஸ்கூல்ஸ்க்கு கைட் பண்றப்போ அந்த மிஸ்டேக்ஸ் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதும். அண்ட் தென் நாங்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிட்டோம், எங்களுக்கு ஃபண்டிங் வரல, இன்பிட்வீன் ஸ்டேஜ்ல இருக்கோம், நாங்க எங்களுக்கு ஃபண்டிங் வரும் எப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி queries செக் பண்றது எப்படின்னு இருக்கும். அப்புறம் எனக்கு ஃபண்டு வந்துருச்சு, ஃபண்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி நான் அதை செலவு பண்ணணும், அதுக்கு ஏதாவது கைட்லைன்ஸ் இருக்கானா இருக்கு. ஸோ அதை பத்தியும், அப்புறம் எய்ம் கரிக்குலம். சரி, எனக்கு லேப்ஸ் மெட்டீரியல்லாம் கொடுத்துட்டீங்க, சிலபஸ் எங்க அப்படின்னா சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸ் எப்படி போய் யூஸ் பண்றது, அக்சஸ் பண்றதையும் நம்ம பார்ப்போம்.
அதுக்கப்புறம் எனக்கு எப்படி நான் பொருள் வாங்குறது அப்படின்றது, என்ன மாதிரி நான் வெண்டாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்றதும், எனக்கு இடையில வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எப்படி எனக்கு கஸ்டமர் கேர் மாதிரி ஏதாவது இருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் ட்ரான்ஸ் டூ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் ஃபண்டிங்க்கு போறதுக்கான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ், அண்ட் தென் ஏடிஎல் எப்படி மெயின்டைன் பண்ணணும். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபண்டிங் வந்துச்சு, கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் அதை எப்படி நான் வந்து கரெக்டாக கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போகணும் அப்படின்றத நான் இந்த என்டையர் வெபினார்ல பார்ப்போம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்ட் டாபிக். ஸோ ஒரு ஜஸ்ட் அந்த ஐடியா கொடுக்கணும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வெபினார். ஸோ உங்களுக்கு எந்த டாபிக்ல எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ். லாஸ்ட்டாக எங்கள் பார்ட்னர்ஸோட நம்பர்ஸ் தருவாங்க. ஸோ மோஸ்ட்லி வில் ட்ரை டு சால்வ் ஈவன் இங்கே சொல்லிடுவோம். ஸோ சப்போஸ் ரொம்ப டைம் எடுத்தா மற்றவங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும் அப்படின்றதுக்காக வில் ட்ரை டு எலாபரேட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டல் டிங்கரிங் லேப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், நித்தி ஆயோக் அப்படின்ற பாடி கீழே வந்து பிளானிங் கமிஷன் கீழே வந்தது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பார்ட் பார்த்தீங்கன்னா எய்ம்னு சொல்லுவாங்க, அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே 4 ஸ்கீம்ஸ் கொண்டு போகிறாங்க. ஒன்று வந்து அட்டல் டிங்கரிங் லேப், அட்டல் இன்குபேஷன் சென்டர், அட்டல் நியூ இந்தியா சேலஞ்ச், அட்டல் கம்யூனிட்டி அண்ட் இன்குபேஷன் சென்டர்னு சொல்லி. ஸோ இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டல் டிங்கரிங் லேப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இந்த அட்டல் டிங்கரிங் லேப் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 10th 3 வருஷம் பாஸ் பண்ணி வச்சிருந்த ஸ்கூலாக இருக்கும், அதாவது 10th 3 பேட்ச் பாஸ் அவுட்டாக இருக்கும். அந்த ஸ்கூலு தட் கேன் பி அ பிரைவேட் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஆர் மெட்ரிக் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட், அது என்ன கேட்டகரியா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். யூ ஷுட் ஹேவ் a space to install the lab வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அண்ட் தென் 10th வந்து 3 வருஷம் பாஸ் அவுட். எஸ் ஜஸ்ட் a minute. Most of the schools வந்து நம்ம வந்து ஆல்ரெடி செலக்டடா இருக்கிறதுனால வில் ஃபினிஷ் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிஃபோர் 11:45. கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். we need to explain in detail, just கொஞ்சம் ஃபாஸ்டா. ஓகே thank you. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் இது வந்து அரேஞ்ச் பண்ண மாதிரி இந்த ஸ்டேஜ் பாஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இது எப்படி அப்ளை aim.go.in அதில் போயிட்டு ஸ்கூலோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாலே வந்து they will sort out the list. அண்ட் தென் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1455 ஸ்கூல் வந்து செலக்ட் ஆகுது ஓவரால் ஃப்ரம் 2016 to 2019 வரைக்கும். ஸோ ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 14,916 ஸ்கூல் செலக்ட் ஆகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும், எப்படி பண்ணணும் அப்படின்றத ஜஸ்ட் ஓவர் பண்ணிடலாம். இல்லை இன்பிட்வீனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் Q&A போட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கூல் லிஸ்ட் செலக்ட் ஆகுது. ஸோ 3000 லிஸ்ட், 6038 லிஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெயில் ஐடி, ஒரு வெப்சைட் இருக்கும், லிங்க்ல போய் அப்லோட் பண்றது. ஸோ அந்த லிங்க் என்ன அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு லாஸ்ட்ல வாட்ஸ்அப் குரூப்ல போடுவோம். அண்ட் தென் உங்க ஸ்கூலோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, ஏடிஎல் கோட் வந்து எய்ம் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸ்கூலோட யூடேஸ் கோடு பை டிஃபால்ட் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணி யூடேஸ் கோட் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஷார்ட்டா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் பாய்ஸ் GBHSS இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுங்க. பாஸ்புக்ல இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட்னா GOVT HR அப்படின்னு போட்டுக்கோங்க. GBHSS ரொம்ப ஷார்ட்டா போடாதீங்க. அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் அக்கௌண்ட் நம்பர் கிளியரா இல்லைன்னா அது ஒரு இஷ்யூ ஆகும். ஸோ பேங்க் மேனேஜரோட சைன் அண்ட் சீல் மிஸ் ஆச்சுன்னா, இது தெளிவா இல்லைன்னா அப்படின்னா, இல்லை ஒரு சில நேரத்தில் சீல் போட மறந்துட்டாங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். இது முக்கியமான விஷயம். பிரின்சிபலோட போட்டோ மிஸ் ஆச்சுனாலும் மோஸ்டா ஒட்ட மாட்டாங்க. ஏன்னா இதுக்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட் தான் நீங்க ஓப்பன் பண்ணணும் சென்ட்ரலைஸ்டு பேங்க்ல. ஸோ ஆல்ரெடி இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, புதுசா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் தென் பேங்க் பாஸ்புக்கை கலர் ஜெராக்ஸ் எடுத்து பிரின்சிபலோட சைன் அண்ட் சீல் போடணும். ப்ளூ இங்க்ல தான் போடணும். அட்டல் டிங்கரிங் லேப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ளூ இங்க்ல தான். பிரின்சிபல் அக்செப்டன்ஸ் லெட்டர்ன்றது எங்க ஸ்கூலோட இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க. இதுக்கான டெம்ப்ளேட் வந்து வெப்சைட்ல இருக்கு, கவர்மெண்ட் எய்ம் வெப்சைட்ல இருக்கு, பார்த்துக்கலாம். ஸோ இது ஸ்கூல் லெட்டர் பேட்ல இருக்கணும். லெட்டர் பேட் இல்லாத ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு A4 ஷீட்ல மேல உங்க ஸ்கூல் பேரை போட்டுட்டு அண்ட் தென் பிரின்சிபலோட சைன் அண்ட் சீலோட போடுங்க. ஏடிஎல் பொறுத்த வரைக்கும் மெனி டாக்குமெண்ட் ப்ளூ இங்க்ல தான் சைன் அண்ட் சீல். நெக்ஸ்ட் லேப் லேஅவுட் டயக்ராம். இதுல வந்து பாத்தீங்கன்னா லேபோட லென்த் அண்ட் விட்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீட்ல தான் சொல்லியிருக்கணும். ஸோ மீட்டர்ஸ்லயோ வேற எதுலயோ சொல்லியிருக்கூடாது, ஃபீட்ல சொல்லியிருக்கணும். அண்ட் தென் எங்கெங்கெல்லாம் டோர் என்ட்ரன்ஸ் இருக்குன்றதை நீங்க ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணாலே போதும். இன்ஜினியரிங் டிராயிங் தாங்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுட்டு இங்க எங்க விண்டோ இருக்கு, இங்க என்ட்ரி இருக்கு, இங்க எக்ஸிட் இருக்கு, லென்த் இவ்வளவு பிரெத் இவ்வளோன்னு சொல்லணும். ஸ்கொயர் ஃபீட் மென்ஷன் பண்றப்போ ப்ராப்பரா மென்ஷன் பண்ணுங்க. ஃபீட்ல மென்ஷன் பண்ணுங்க. மீட்டர்ஸ் எதுவுமே வேண்டாம், ஸ்கொயர் ஃபீட்ல தான் இருக்கும். மினிமம் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் அபவ் ஃபார் பிளைன் ஏரியா. ஸோ ஹில் ஏரியா வந்து 1000. ஓகேங்களா? ஸோ இது உங்க ஸ்கூல் வந்து எந்த ரீஜன்ல வரும்னா ஹில் ஏரியால இருந்தா 1000,
பிளெயின் ஏரியால இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் தென் ஸ்கூலோட ஸ்கூல் நேம், பிரின்சிபல் சைன் அண்ட் சீல், இதுவும் ப்ளூ கலர்ல தான் இருக்கும். ஸ்கூலோட ஃபுல் பிளான் கேட்கல அவங்க, ஜஸ்ட் ஏடிஎல் எந்த இடத்துல செட் பண்ண போறீங்க அதுக்கான பிளான். நெக்ஸ்ட் வந்து எம்ஓஏன்றது நிதி ஆயோக்கும் ஸ்கூலுக்கும் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. அதில் ஸ்கூலை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இதில் சைன் அண்ட் சீல் வந்து மோஸ்டா எல்லா பேஜ்லையும் போடணும், ஆனால் லாஸ்ட் பேஜில் மாத்திரம் போடுவாங்க. இது ப்ளூ இங்க்ல தான் போடணும் சைன் அண்ட் சீல். ஸ்கூல் நேம் வந்து மிஸ் மேட்ச் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றப்ப வந்து ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, இங்கே போடுறப்ப எல்லா ஏடிஎல்ல பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் த ப்ராசஸ் முடிஞ்ச அளவுக்கு பேரை ப்ராப்பரா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கொடுத்துருவாங்க. ப்ளூ தவிர கிரீன் இங்க்லயோ ரெட் இங்க்லயோ சைன் பண்றதுனால மோஸ்ட் ரிஜெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேன் கார்டு. ஸோ உங்களுக்கு ட்ரஸ்ட் கீழே வந்துச்சுன்னா நீங்க பேன் கார்டு எலிஜிபிள் இருந்தா, டாக்ஸ் எலிஜிபிள் இருந்தால் நீங்க பேன் கார்டை சப்மிட் பண்ணணும். ஸ்கூலோட பேன் கார்டு தான் சப்மிட் பண்ண தவிர ஹெச்எமோட பேன் கார்டு சப்மிட் பண்ணக்கூடாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் ரிஜெக்ட் ஆகுது. இல்லை எங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் ஹெட் வந்து ஒரு ஸ்கூல் லெட்டர் ஹெட்ல டெம்ப்ளேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்க ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி போட்டுட்டு சைன் அண்ட் சீல் ப்ளூ இங்க்ல போட்டு சைன் அண்ட் சீல் வந்து பிரின்சிபல் கொடுக்கணும். அண்ட் தென் பாண்ட் ஃபார்ம். பாண்ட் ஃபார்ம் வந்து பிரைவேட் ஸ்கூலுக்காக மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இந்த டாக்குமெண்ட் தேவைப்படாது. இந்த பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இந்த டாக்குமெண்ட் தேவைப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா 10 rupees and above பாண்ட் ஷீட்ல பிரிண்ட் பண்ணணும். இதுக்கான டெம்ப்ளேட் வந்து எய்ம் வெப்சைட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷீட் மட்டும் தான் பாண்ட் பேப்பர்ல இருக்கும், மீதி எல்லா ஷீட் வந்து கிரீன் ஷீட்ல இல்லை ஒயிட் ஷீட்லயே இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சாங்ஷன் நம்பர் அண்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த டெம்ப்ளேட்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாங்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு அவங்க ஏடிஎல் கோடையும் டேட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனௌன்ஸ் ஆன டேட்டையும் போட்டுருவாங்க. அது தப்பு. அதை எம்டியா பிளாங்கா விட்டுணும். ஸோ மோஸ்டா பிரைவேட் டவுட் வர்றது இங்கதான் அதிகமா வர்றது. அந்த சாங்ஷன் நம்பரையும் டேட்டையும் எம்டியா விட்டுருங்க. அண்ட் தென் இது நோட்டரி பப்ளிக் சைன் ஆகும். ஸோ நோட்டரி பப்ளிக் கிரீன்ல தான் சைன் போடுவாரு, இட்ஸ் நோ இஷ்யூஸ். அவர் கிரீன்ல சைன் போடட்டும். அந்த லாஸ்ட் பேஜ்ல கரஸ்பாண்டன்ட் ட்ரஸ்டி அவங்க நேம் அண்ட் டெசிக்னேஷன் போட்டுட்டு ப்ளூ இங்க்ல தான் சைன் போடணும். அப்புறம் பிரின்சிபல் வந்து எல்லா பேஜ்லயும் ப்ளூ இங்க்ல சைன் போடணும், சைன் அண்ட் சீல் ப்ளூல இருக்கும். ஸோ அரவிந்த் சொன்ன மாதிரி இது வந்து அவங்க ஸ்கூல்ல செட் பண்ண ஏடிஎல் லேப். ஸோ யார் யாருக்கு ஏடிஎல் லேப் தான் செட் பண்ணியோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் லுக் லைக். ஓகே, ஸோ சைட்ல 3D பிரிண்டர்ஸ் இருக்கு, டெலிஸ்கோப் இருக்கு. ஸோ பசங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்டா கிரியேட்டர் ப்ராக்டிக்கல் ரன்னிங் தான் இருக்கும். ஓகே, இப்போ எங்க ஸ்கூல் வந்து டாக்குமெண்ட்ல அனுப்பிச்சாச்சு, எங்களுக்கு அக்செப்டட் மெயில் வந்துச்சு, டெல்லிக்கு கொரியர் அனுப்ப சொல்லிட்டாங்க, நாங்கள் அனுப்பிட்டோம். அதுக்கப்புறமேல இருந்து எங்களுக்கு எந்த மெயிலும் வரல அப்படின்ற ஸ்டேஜஸ்ல ஸ்கூல் சொன்னீங்கன்னா எஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க. அவங்கள்ட்ட சேட்ல நான் வந்து டாக்குமெண்ட்ல அனுப்பிட்டோம் டெல்லிக்கு, பட் அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியலன்றவங்க எஸ் சேட்ல. ஓகே, ஸோ இப்போ எங்க ஸ்கூல் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது எப்படின்றது வெப்சைட்ல ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ஃபர்ஸ்ட் கூகுள்ல போயிட்டு பிஎஃப்எம்எஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு சர்ச் பாக்ஸ் வரும், சர்ச் ரிசல்ட்ஸ் வரும். இதுல pfms.nic.in அப்படின்ற வெப்சைட் போயிட்டீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல இந்த ரெட் கலர்ல இங்க ஹைலைட் பண்ணிருக்கோம் மேனேஜ் ரெஜிஸ்டர்டு ஏஜென்சின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் பாக்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல செலக்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ என்ன போறோம்னா அடல் டிங்கரிங் லேப் சம்பந்தமான தேட போறத அதோட கோடு வந்து 2351. இந்த கோடை டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும், அடல் இன்னோவேஷன் மிஷன் இன்க்ளூடிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேலண்ட் யூட்டிலைசேஷன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். சர்ச் ரிசல்ட் இதுல ஏஜென்சி ஸ்டேட்டஸ் ஆல்னு கொடுத்துருங்க, ஏஜென்சி டைப் ஆல்னு கொடுத்துருங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், நீலகிரினா நீலகிரி, மதுரைனா மதுரை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க ஸ்கூல் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு டாக்குமெண்ட் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அப்ரூவ்னா அப்ரூவ் இருக்கும், பெண்டிங் பீரியட் அப்ரூவ்னா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ரிஜெக்டட்னா ஏன் ரிஜெக்டட் ரீசன் சொல்லியிருப்பாங்க, அந்த ரீசனை கரெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் நீங்க செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்க ஸ்கூல் வந்து அதுக்கப்புறம் எப்போ ஃபண்ட் வரும் அப்படின்ற. ஓகே, ஸோ ஃபண்ட் யூட்டிலைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 12 lakhs, மீதி 4 வருஷத்துக்கு 2 லட்சம் சொல்லி தந்து 20 லட்சம் பண்ணுவாங்க. என் வாய்ஸ் கேக்குதாரு? கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஓகே ஓகே, can I repeat it? Fund utilization மட்டும் yes please.
ஓகே. ஸோ ஃபண்ட் யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து மொத்தம் 20 lakhs தராங்க. 20 lakhs எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 12 lakhs அண்ட் தென் நெக்ஸ்ட் 4 years வந்து 2 lakhs சொல்லி 20 lakhs கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த 12 lakhs எப்படி செலவு பண்ணணும் அப்படின்றத எய்மே வந்து ஒரு சர்டன் இது கொடுத்துருக்கேன், ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ 12 லட்சம் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து எப்படி செலவு பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா, 2 மேஜர் பார்ட். ஒன்று வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், இன்னொன்று வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ். ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ATL லேப் செட் பண்ணதுக்கு அப்புறம் வர செலவு. கேபிட்டல் வந்து ATL லேப் செட் பண்ணுறதுக்கான செலவு. அந்த ATL லேப் செட் பண்ணுறதுக்கான செலவு 10 லட்சம். அதுல 7 லட்சம் ATL லேப்ல வர எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் மற்ற பேக்கேஜஸ் பொருள்லாம் வாங்குறதுக்காகவும், மீதி 3 லட்சம் அந்த ATL லேபை ரெடி பண்றதுக்காகவும் கொடுத்தாங்க. அந்த 3 லட்சத்தை எப்படி பிரிக்கணும்னா 1.5 லட்சம் வந்து லேபோட ரெனோவேஷனுக்கு, பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல் வயரிங் பண்ணணும், ஃபர்னிச்சர் ஒர்க், இந்த டேபிள் சேர்ல வாங்கி போடணும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 lakhs. அண்ட் தென் ரிமைனிங் இருக்கிற 1.5 lakhs வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் அண்ட் ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்காக. இப்போ லேப்டாப் வந்து ஒரு 3 லேப்டாப் வாங்கி 2-3 லேப்டாப் வாங்கினா பெட்டரா இருக்கும். ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கிட்டீங்கன்னா கிளாஸ் கரெக்டா இருக்கும். லேப்டாப்ல எப்படி கேட்பாங்கன்னா மீடியம் எண்ட் 2 லேப்டாப், ஒரு ஹை எண்ட் லேப்டாப் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லா பர்பஸும் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 3மே மீடியம் வாங்காம 2 மீடியம் வாங்கிக்கலாம், ஒரு லேப்டாப் ஹை எண்ட் வாங்கிக்கலாம். ப்ரொஜெக்டர் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ரொஜெக்டர் பார்ப்பாங்க. ஸோ அதான் 7 lakhs எப்படி ஸ்பிட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6.4 lakhs, 0.6 lakhs, 60,000 ஒன்று, 6.4 lakhs. இந்த 6.4 lakhs பார்த்தீங்கன்னா 4 பேக்கேஜ் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பேக்கேஜ் 1 வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கும். பேக்கேஜ் 2 பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் அந்த காம்பனன்ட் இருக்கும். பேக்கேஜ் 3 பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர், ட்ரில்லிங் மிஷின், ஹேக்ஸா, ஸோ அந்த மாதிரி மிஷின், அந்த மாதிரி டூல்ஸ் அண்ட் மிஷின்ஸ் இருக்கும். பேக்கேஜ் 4ல பார்த்தீங்கன்னா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் லைக் காகுல்ஸ், சேஃப்டி காகுல்ஸ், ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்னென்ன காம்பனன்ட் பேக்கேஜ் 1ல என்னென்ன காம்பனன்ட் இருக்கும், எத்தனை பீசஸ் இருக்கும் அப்படின்றது கவர்மெண்டே சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வெண்டர் வந்தாலும் நீங்க அதை கிராஸ் செக் பண்றது கம்பல்சரி செக் பண்ணிடும். ஸோ நீங்க கொடுக்குற 4 lakhsக்கு எவ்வளவு காம்பனன்ட் தராங்கிறது கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கம்பல்சரி எல்லா வெண்டரும் கொடுத்தே ஆகும். பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 3, பேக்கேஜ் 4ல தெளிவா ஈச் அண்ட் எவ்ரி திங் கவர்மெண்ட் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் 0.6 lakhs வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் வெண்டர் டு வெண்டர். அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு வெண்டரும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து தே வில் செல். உங்க ஸ்கூலுக்கு எது சூட்டபிளா இருக்கும் அப்படின்றது நீங்க ஃபீல் பண்றீங்களோ இது நீங்களே டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் தென் சிலபஸ். ஸோ ஓகே, லேப் செட் பண்ணியாச்சு, எங்களுக்கு எந்த சிலபஸை ரெஃபர் பண்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க சிலபஸை. ஸ்டார்டிங் ஒரு பேசிக் லெவல்ல இருந்து ஹை எண்ட் வரைக்குமே வந்து இந்த சிலபஸ் ரொம்ப ஈஸியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் டைரக்டா ஒரு டெக்னாலஜிக்குள்ள போகாம அந்த டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா என்னென்னலாம் கற்றுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆப் டெவலப் பண்ணணும்னா ஆப் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன கத்துக்கிட்டா அவங்களால ஈஸியா ஆப் டெவலப்மெண்ட்டை புரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சிலபஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு போயிட்டு நீங்க aim.gov.in அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஒன்று வரும். இதுல அட்டல் டிங்கரிங் லேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு டிராப் டவுன் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ATL கரிக்குலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல அட்டல் டிங்கரிங் லேபோட ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு அட்டல் டிங்கரிங் லேப் ஒரு ஈவெண்ட் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அது முதற்கொண்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. கிளாஸஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணும், ஒரு ஈவெண்ட் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் சைக்கிள். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க வெளியில எதை ரெஃபர் பண்ண அவசியம் கிடையாது. இதை ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு கண்டென்ட் இருக்கு. இந்த சிலபஸ் 5 வருஷத்துக்கு சிலபஸ் இருக்கு. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பிசிக்கல் கம்ப்யூட்டிங் IoT அப்படின்ற டாபிக் செலக்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு உள்ள எப்படிதான் இருக்கும். ஸோ ஈச் அண்ட் ஒவ்வொரு டாபிக் உள்ளாரையும் இண்டெக்ஸ் மாதிரி போட்டு ஒவ்வொரு டவுன்லோடபிள் ஃபைல்ஸ் வச்சிருப்பாங்க, PDF வச்சிருப்பாங்க, PPT வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரி எஜுகேட் பண்ணணும் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத ஃபுல்லுமே வந்து இதுல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட் கோர்சஸ் இருக்கு, கேம் டெவலப்மெண்ட் கோர்சஸ் இருக்கு, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சர்டிபிகேட்டோட படிச்சு. ஓகேங்களா? ஸோ டீச்சர்ஸும் இதுல வந்து ஆஸ் அ டீச்சரை என்ரோல் பண்ணிட்டு யூ கேன் ட்ரெயின் யூர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் இதில் அவங்க என்ரோல் பண்ணிட்டு இந்த லாக்டவுன் பீரியட்ல சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே நம்ம படிச்சுக்கலாம். ஸோ ஐ ரெக்கமெண்ட் த ஸ்கூல்ஸ் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ATL லேப்ஸ்ல ஃப்ரீயாவே எல்லா கோர்சஸும் இருக்கு. அதை நீங்க படிச்சுட்டீங்கன்னா இட் வில் கிரேட் பண்ணி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எப்படி பொருள் வாங்குறது, எப்படி வெண்டார் செலக்ட் பண்றது, அரவிந்த் இதாயிடுது. ஓவர் டு யூ. Thank you, Niyamak. Okay, I'll share my screen now.
ஸோ இப்போ வரைக்கும் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து இந்த ரியாமத் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து முடிஞ்சிருக்கும். பட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனா சொல்லணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்டா ரன் த்ரூ பண்ணிருக்கோம். ஒரு சில ஸ்கூல்ஸுக்கு இந்த விஷயம்லாம் தேவைப்பட்டிருக்கலாம். நீங்க எந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது, என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது. திஸ் இஸ் அ லிங்க் வேர் யூ கேன் கெட் ஆல் த லிங்க்ஸ். இது வந்து நான் பர்சனலா கிரியேட் பண்ணது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட். linktr.ee/atal-aravind சொல்லிட்டு இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இட்ஸ் a redirect link. You can use it for நீங்க மல்டிபிள் லிங்க்ஸ்க்கு போகணும். PFMS, ATL டேஷ்போர்ட் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு லிஸ்டோட அப்லோட் லிங்க், ஏன்னா எல்லா அப்லோட் லிங்க் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 6038 லிஸ்டா இருந்தாலும் எந்த லிஸ்டா இருந்தாலும் நீங்க வந்து அப்லோட் லிங்க் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் அந்த பேஜ். பட் நீங்க லிங்க் வந்து நீங்க கரஸ்பாண்டிங் லிங்க் நீங்க வந்து எந்த இயர்ல செலக்ட் ஆனீங்களோ அதுக்கான இதுக்கு தான் போகணும். அதே மாதிரி Trans2க்கு, அதே மாதிரி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு ப்ரோக்ராம் இஸ் ஆல்சோ ரன்னிங். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் ரீடைரக்ட் லிங்க் ட்ரீ அப்படின்ற ஒரு வெப்சைட்ல பண்ணது. லிங்க் linktr.ee/atal-aravind infiniteness. We'll also put it in the group and the chat. Okay. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. என்னோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், எப்படி பண்ணணும், ஒன்ஸ் நம்ம டாக்குமெண்ட் போஸ்ட் அனுப்பிச்ச உடனே PFMSல ஏஜென்சி கிரியேட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும். சில ஸ்கூல்ஸ் இதில் நிறைய பேர் வந்து நம்ம PFMS ஏஜென்சியில் நீங்களே கிரியேட் பண்ணி அமைச்சிருப்பீங்க. பிஃபோர் 3000 லிஸ்ட் வந்து அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் 2019ல இருந்து மாத்திட்டாங்க. ஸோ ஃபண்ட் ஸ்பிளிட் அப்பும் சொல்லியிருந்தாரு. பிஃபோர் கோயிங் இன் டு த நெக்ஸ்ட் டாபிக், அதாவது ஜெம் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ், உங்க ஸ்கிரீன்ல இப்போ ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து உங்களோட கரஸ்பாண்டிங் ஆன்சரை செலக்ட் பண்ணலாம். வாட் ஸ்டேஜ் ஆர் யூ இன்? உங்க ஸ்கூல் என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க? லேப் இனாகிரேட்டட் அண்ட் ரன்னிங், வெயிட்டிங் ஃபார் ஃபண்ட், டாக்குமெண்ட்ஸ் பெண்டிங், நீட் ஹெல்ப். லேப் இனாகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லேப் இனாகிரேட்டட் அண்ட் ஃபண்டிங் அண்ட் ரன்னிங்னு செலக்ட் பண்ணுங்க. நீங்க எல்லா டாக்குமெண்டேஷனும் முடிச்சிட்டீங்க, வெயிட்டிங் ஃபார் ஃபண்ட் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸ்ல எங்களுக்கு இன்னும் இஷ்யூஸ் இருக்கு ஆர் நீட் ஹெல்ப் இன் ஏதாவது ப்ராசஸ் அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் தட். Most of your lab inaugurated, I think. Need help. Okay. Some of you are in that. Okay. If you need help in documentation, அதாவது ரெண்டாவது வருஷம் இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் தேவைனாலும் you can select need help in the process. Almost 50% கிட்ட vote பண்ணிட்டீங்க. I'll keep it open for another minute and then I'll move forward. போல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஜூம்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த பாக்ஸ் காட்டல அப்படின்னா அந்த போல்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காட்டும். ஸோ உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. அந்த 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு உங்க ஸ்கூலுக்கு எது சூட்டபிள் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. சூப்பர். இன்னொரு 10-15 seconds I will keep it open and then I will close it. Most of the schools have a lab and then running it. Super. So இவ்வளவு சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஷார்ட் brief மாதிரி இருந்திருக்கும் because you already know these things. Okay, let's close the poll. Okay. So இப்போ நீங்க ரிசல்ட்ஸ் வந்து ஆடியன்ஸ் நீங்களும் பார்க்க முடியும். Most of the schools are from stage 1, அதாவது lab inaugurated and running ல நிறைய பேர் இருக்கீங்க. Super. Awesome. Okay. There's an interesting data. இது என்னன்னு பாத்தீங்கன்னா குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரில இருந்து எவ்வளவு புது இனோவேஷன்ஸ் வருதுன்றதை வச்சு குளோபலா கண்ட்ரிஸை வந்து ரேங்க் பண்ணுவாங்க. 2015ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் வந்து 81. ஃபார்ச்சுனேட்லி வந்து எப்படி இது கோயின்சிடென்ஸா இல்லைன்றது தெரியல. பட் அட் த சேம் இயர் 2015-16ல தான் நம்ம அடல் டிங்கரிங் லேப் ஸ்கீம் வாஸ் ஸ்டார்டட். நவ் அடல் டிங்கரிங் லேப் இம்ப்ளிமெண்ட் ஆகி நியர்லி 5 years. ஸோ நம்ம வந்து 81st பிளேஸ்ல இருந்து 48th பிளேஸ்க்கு வந்திருக்கோம் இன் ஜஸ்ட் 5 years. இன்னும் இந்த அடல் டிங்கரிங் லேப் வந்து ரொம்ப பெட்டரா யூஸ் பண்ணோம், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பக்காவா எல்லாரும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு 2 to 3 yearsல we can easily come into top 25. நமக்கு அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. So you are all the reason for this. இந்த 5 yearsல இவ்வளவு தூரம் வந்ததுக்கு உங்கள நிறைய பேரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஓகே,
ஸோ ஜெம், இந்த ஜெம் அப்படின்றது கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ், அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரி கவர்மெண்ட்கான வெப்சைட். இந்த ஜெம்ல தான் நீங்க வந்து அடல் டிங்கரிங் லேப்க்கான பேக்கேஜஸ் மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. மே 2019ல இருந்து இது கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பேக்கேஜ் 1, 2, 3, 4 வந்து கம்பல்சரியா ஜெம்ல தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள நிறைய பேர் ஜெம்ல வாங்கியிருப்பீங்க. இதே நீங்க பழைய ஸ்கூல்ஸா இருந்தீங்க, ரொம்ப நாள் முன்னாடியே 2019 முன்னாடியே லேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருந்தீங்க, டைரக்டா வெண்டர் கிட்ட வாங்கியிருப்பீங்க. ஜெம் வந்து யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் கம்மி, ஒரு சிலர் யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து இதுக்கப்புறம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஜெம் மூலியமா தான் வாங்கணும். ஏடிஎல் பேக்கேஜஸ் 1, 2, 3 and 4 எல்லாமே நீங்க வந்து ஜெம் மூலியமா தான் வாங்கணும். ஸோ இந்த ஜெம் போர்ட்டலுக்கு வந்து நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னா, இதுக்கு ஜெம் பையர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும். சப்போஸ் நீங்க டிரான்ஸ் 2க்கு அப்ளை பண்றீங்கன்னா கூட உங்களுக்கு ஜெம் பையர் ஐடி ஆக்டிவா இருந்தா தான் நீங்க டிரான்ஸ் 2க்கு அப்ளை பண்ணணும். ஸோ அடல் இன்னோவேஷன் மிஷனோட வெப்சைட் போயிட்டு aim.gov.in போனீங்கன்னா ஏடிஎல் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், query resolution. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். இதுல வந்து நீங்க எந்த விதமான கம்ப்ளைண்ட், இப்போ நார்மலா நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் கேர் கால் பண்றோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் தான் இந்த இது. ஸோ இதுல உங்களுக்கான என்ன கம்ப்ளைண்ட், என்ன இது எல்லாமே வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிக் ஐடி, உங்களோட ஏடிஎல் கோட், ஸ்கூல் நேம் போட்டுருவீங்க. கேட்டகரிஸ் வந்து ஒரு 3 கேட்டகரி காட்டும், ஜென்ரல் குவரிஸ், பிஎஃப்எம்எஸ் குவரிஸ், ஈவென்ட் ரிலேட்டட் குவரிஸ்னு சொல்லிட்டு. நீங்க ஜென்ரல் குவரி செலக்ட் பண்ணீங்கன்னா சப் கேட்டகரியில ஜெம் ரிலேட்டட் குவரி. இப்போ நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஜெம் ஐடி வேணும், ஜெம் பையர் ஐடி வேணும் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணணும். ஸோ சப் கேட்டகரி வந்து ஜெம் ரிலேட்டட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணிடுவீங்க, உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அண்ட் தென் மொபைல் நம்பர் வந்து இதில் ஏடிஎல் இன்சார்ஜ் இல்லை பிரின்சிபலோட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த query டீடைல்ஸ் இருக்க இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேட்ல ஃபண்ட் வந்தது, உங்களுக்கு வந்து ஜெம் ஐடி வேணும்ன்றத சொல்லிட்டு பிரின்சிபலோட நேம், ஆதார் நம்பர், ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர். ஏன்னா நம்ம பர்சனல் நம்பர், அஃபிஷியல் நம்பர் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் வந்து மோஸ்ட்லி பர்சனல் நம்பர் கூட தான் கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த பர்சனல் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும். நீங்க அதுக்கு முன்னாடி எய்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணது எல்லாமே வந்து அஃபிஷியல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஸ்கூலோட ஃபுல் நேம், அட்ரஸ், பின்கோடோட இருக்கணும். அண்ட் தென் யூடைஸ் கோடு, ஏடிஎம் இன்சார்ஜோட நேம், கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் போட்டுட்டு இஃப் வி ஆர் ரிக்வெஸ்டிங் யூ டு கிவ் அஸ் ஜெம் ஐடின்ற மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஜெம் ஐடி, பையர் ஐடி அலாட் பண்ணி உங்களுக்கு வந்து மெயில் அண்ட் மெசேஜ் வந்துடும். சப்போஸ் சில நேரம் மெயில் வர்றது மிஸ் ஆகுது. ஸோ உங்களோட அந்த ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு டீடைல்ஸ் வந்துடும். வந்த உடனே அந்த ஐடியை நீங்க போய் ஆக்டிவேட் பண்ணணும். நான் ஒரு query, அதாவது நீங்க இப்போ query கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு query நம்பர் ஆர் டிக்கெட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 digit நம்பர். ஸோ அந்த நம்பர் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அந்த query-யை ட்ராக் பண்ண முடியும். நீங்க கொடுக்குற மெயில் ஐடிக்கு மெயிலும் வரும். சப்போஸ் உங்களுக்கு எனி டைம் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் நோட் டவுன் த டிக்கெட் நம்பர் போட்டீங்கன்னா ஈஸியா நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து ஆக்டிவேட்டிங் திஸ் ஜெம் ஐடி ஜஸ்ட் 2-step ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் email.gov.in வெப்சைட்டுக்கு போகணும். இந்த மாதிரி இருக்கும் அந்த வெப்சைட் பார்க்கறதுக்கு. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜெம் பையர் ஐடியோ பாஸ்வேர்டும் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் வரல, பாஸ்வேர்டு வச்சு லாகின் ஆகல அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கேட்கும், பிரின்சிபலோட மொபைல் நம்பர் கேட்கும். அதை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க வந்து பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயில் லாகின் ஆகிடும். நார்மலாக ஜிமெயில் லாகின் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த லாகின் இருக்கும். லாகின் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஜெம்முக்கு வெரிஃபை ஜெம்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜெம்மோட பேஜ் அங்க போயிட்டு மறுபடியும் உங்க ஹெச்எம்மோட நேம், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் போட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டீங்கன்னா ரெண்டுமே ஆக்டிவ் ஆகிடும். யூ கேன் யூஸ் த சேம் பாஸ்வேர்ட் ஃபார் email.gov.in அண்ட் தென் ஜெம் லாகின். ரெண்டுத்துக்குமே நீங்க ஒரே பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இதுல லாகின் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கேன் பிளேஸ் ஆர்டர். லைக் நீங்க அமேசான், ஃபிளிப்கார்ட்ல எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றீங்களோ வெரி சிமிலர். பட் ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தி. நீங்க ஜஸ்ட் ஆட் டு கார்ட் கொடுக்க முடியாது. நீங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆட் டு கார்ட்னு கொடுக்க முடியும். யூ கேன் சர்ச் த ப்ராடக்ட், யூ கேன் எந்த வெண்டர் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றது யூ கேன் செலக்ட், என்ன ப்ரைஸ்ன்றது யூ கேன் செலக்ட். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ யூ நீட் டு கோ த்ரூ தட் அண்ட் தென் பிளேஸ் த ஆர்டர் த்ரூ ஜெம். ஜெம்ல வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப சின்ன மெட்டீரியல் ஏதாவது வாங்கணும், சின்ன அமௌண்ட் வாங்கணும் போது ஜெம் ப்ராசஸ் வில் பி டீடியஸ். ஸோ அதெல்லாமே வந்து நீங்க நேர்லயே வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். கம்பல்சரின்னு பாத்தீங்கன்னா பேக்கேஜ் 1, 2, 3, 4 இது வந்து கம்பல்சரி நீங்க ஜெம்ல தான் வாங்கணும். மற்ற சின்ன ப்ரொக்யூர்மெண்ட் இட் இஸ் ஆப்ஷனல்.
நீங்க ஜெம்ல வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல உங்களோட ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல போனாலும் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த பிட் கிரியேஷன் தான் வந்து உங்களுக்கு ஜெம்ல வந்து இட் வில் டேக் a lot of time. ஜெம்மோட வெப்சைட்ல நீங்க ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ண உடனே மறுபடியும் பேஜ் ரீலோட் ஆகும், அதனால கொஞ்சம் டைம் ஜாஸ்தியா எடுக்கும். We have put a separate videos for that in the YouTube. We'll share the links with you. எப்படி பண்ணணும், ஒரு ஸ்டெப் என்ன கேட்கும் அப்படின்றது. ஓகே, before going to the next step, if you have any questions, some of the questions I will try to answer. Okay, Ganesan sir, our HM and ATL in charge retired from service, so please tell us how to change the name in bank. Okay, so இப்போ நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்றத பொறுத்து, சப்போஸ் உங்களுக்கு இது வரைக்கும் ஃபண்டிங் வரல அப்படின்னா இப்போ நீங்க சேஞ்ச் பண்ணாதீங்க. இட்ஸ் பெட்டர் டு சேஞ்ச் ஆஃப்டர் யூ கெட் த ஃபண்டிங். சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராசஸ் வந்து மறுபடியும் நீங்க எல்லாமே முடிச்சிட்டீங்கன்றதுல இருந்து தனியாக இன்னொரு லிஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபண்டிங் வந்து பேட்ச் அலாட்மெண்ட் வரும்போது டிலே ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபண்டிங் வந்துருச்சு அப்படின்னா நீங்க query கிரியேட் பண்ணி ஏடிஎல் டேஷ்போர்ட்ல போயிட்டு ஈஸியா அதை மாத்திக்கலாம். பேங்க்ல நீங்க வந்து டைரக்டா பேங்க் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெச்எம் ரிட்டையர் ஆயிட்டாங்க ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்கன்ற பட்சத்துல ஒரு லெட்டர் கொடுத்து புது ஹெச்எம் ஆர் இன்சார்ஜ் ஹெச்எம்னு சொல்லிட்டு நீங்க போட்டோவும் சைனும் நீங்க மாத்திக்கலாம். Okay, and then next question, we are not able to download UTR certificate for. Okay, PFMS I will come to the last. Now PFMS last explain பண்றேன். Okay, PFMS ல ஒரு 2-3 questions இருக்கு, I will address it at last. In case of retirement of bank signing authority. Okay, same question again. So HM or யார் சைனிங் அத்தாரிட்டி இருக்கோ அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் தேர் நேம். லைக் புதுசா யார் வந்திருக்காங்களோ அவங்க நேம் பேங்க்ல போய் ஃபர்ஸ்ட் மாத்திடுங்க. மாத்திட்டு இப்போ நான் query கிரியேட் பண்ண சொன்னேன் இல்லைங்களா ஜெம் போர்ட்டலுக்காக, அதே மாதிரி ஒரு query வந்து போயிட்டு எங்க ஹெச்எம் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க, திஸ் இஸ் தி நியூ ஹெச்எம் டீடைல் ப்ளீஸ் அப்டேட் அப்படின்ற மாதிரி போட்டீங்க அப்படின்னா they'll reply to you. சில நேரம் வந்து ஒரு லெட்டர் பேட்ல இதை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, சில நேரம் வந்து ஏடிஎல் டேஷ்போர்ட்ல பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்றதை வச்சு யூ கேன் do the needful. Can we add another school with our school ATL lab? அப்படி பண்ண முடியாது. லைக் you can allow other schools to use your ATL lab. இன்னொரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ATL lab யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்கூல்ல இந்த சேர்த்துக்கலாமான்றது எந்த மாதிரி கேட்குறீங்க தெரியல. பட் அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கம் அண்ட் யூஸ் யுவர் ATL lab. அது ப்ராப்ளம் இல்லை. It is not exclusively for your school, so other school students can access your ATL lab. Okay, so next thing is vendor selection. உங்களுக்கு நிறைய பேர் ஆல்ரெடி வெண்டர் செலக்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து வெண்டர் ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணிருக்கலாம், ஒரு சிலருக்கு பண்ணாம இருந்திருக்கலாம். there will be different mixed situations happened already. So இந்த வந்து ஒரு வெண்டர் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு we have a set of checklist. ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த வச்சுதான் இவங்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெண்டர் வந்து அஃபிஷியல் வெண்டரா இல்லையான்றது நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு நித்தி ஆயோக்ல இருந்து ஒரு இண்டிகேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் வெண்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஒரு 50 வெண்டரோட நேம் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வந்து 2019ல ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த லிஸ்ட் இதுமே வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த லிஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற, அதாவது அந்த லிஸ்ட்ல இருக்க வெண்டர் கிட்ட மட்டுமே நீங்க வாங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட் இஸ் நவ் ஸ்கிராப்ட். அப்போ எப்படி நாங்க வந்து அபிஷியல் வெண்டரா செக் பண்ணோம் அப்படின்னா, நீங்க இப்போ வந்து 2019க்கு அப்புறம் ஜெம்ன்ற போர்ட்டல்ல நீங்க வந்து எல்லா மெட்டீரியல் வாங்கணும்னு சொன்னதுனால எனி வெண்டர் ஹூ அப்ரோச்சஸ் யூ, நீங்க அவங்க வந்து ஜெம்ல ரெஜிஸ்டர்ட் வெண்டரா அப்படின்றது நீங்க செக் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ லாகின் ஃப்ரம் யுவர் லாகின், செக் தேர் நேம், அவங்க வந்து இருக்காங்களா என்னன்றதை செக் பண்ணலாம். யூ கேன் ஆஸ்க் தெம் டு ஷோ ப்ரூஃப் டு யூ ஆல்சோ. இட் இஸ் யுவர் ஆப்ஷன். ஸோ ஜெம்ல OEM ஆர் ரீசெல்லர். OEM அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் ஆர் ரீசெல்லர், இன்னொரு பிராண்ட் கிட்ட இருந்து வாங்கி விற்கிறவங்களா இருக்கலாம். ரெண்டுமே வந்து அக்செப்டபிள் தான். அதனால வந்து நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, OEM தான் இருக்காங்க ரீசெல்லர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ யூ கேன் ஆப்ட் ஃபார் OEM ஆர் ரீசெல்லர், இட் இஸ் யுவர் விஷ். பட் ரெஜிஸ்டர்ட் ஜெம் வெண்டரா இருக்கணும், அவங்களோட கம்பெனி நேம் ஜெம்ல இருக்கணும். அது வந்து கன்ஃபார்மா நீங்க செக் பண்ண வேண்டியது. அடுத்தது ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட், அதாவது உங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணதுக்கு அப்புறம்
அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து அந்த ஏடிஎல் இன்சார்ஜ் கொடுக்கணும். அண்ட் தென் அந்த ப்ராசஸஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிஎஃப்எம்எஸ், ஜெம், ஏடிஎல் டேஷ்போர்ட், இந்த விஷயம்லாம் வந்து அவங்க வந்து எந்த மாதிரி ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்போஸ் பசங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், ஒரு லெவலுக்கு மேல அந்த ஏடிஎல் இன்சார்ஜால கைட் பண்ண முடியலன்ற பட்சத்துல என்ன மாதிரி ஹெல்ப்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஆர் எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வந்து ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடத்துவாங்க. இந்த மாதிரி ஸ்கூலோட அட்டல் லேபை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு அந்த வெண்டர் என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் ஹெல்ப் கொடுப்பாங்க ஆஃப்டர் செட்டிங் அப் த லேப், மெட்டீரியல் கொடுத்ததுக்கு அப்புறம். இந்த விஷயம் நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். இஃப் பாசிபிள் அவங்க ஆல்ரெடி செட்டப் பண்ண லேப்ஸோட ஹெச்எம்ஸ் ஐடிஎன்ஜர்கிட்ட பேசுங்க. நியர்பை இருந்தா விசிட் கூட பண்ணுங்க அந்த லேப்ஸை. அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸ். அதாவது இந்த பேக்கேஜ் 1 to 4ல என்னென்ன மெட்டீரியல் கொடுக்கணும், என்ன ஸ்பெசிஃபிகேஷன், எவ்வளவு குவான்டிட்டி கொடுக்கணுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லா வெண்டரும் கொடுத்து தான் ஆகணும். அந்த லிஸ்ட் வந்து எய்மோட வெப்சைட்லேயே இருக்கு. அதை எடுத்து நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் ஏதாவது வந்து மெட்டீரியல் கம்மியா கொடுக்குறாங்களா அப்படின்னு. அண்ட் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். லைக் அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங்கா இருக்கலாம், ஆர் சிலர்ஸ் வந்து ஃப்ரீபீஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீபீஸ் வந்து பசங்களுக்கு அந்த லேபோட யூட்டிலைசேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மெட்டீரியல்ஸா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் நாங்க மீன் பண்றது என்னன்னா ஸ்டெம் கிட்ஸோ இல்லை அதர் எலக்ட்ரானிக் டிவைசஸோ இல்லை ஆல்ரெடி இருக்கு லேப்ல இருக்கிறதோட அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். சயின்ஸ் கிட்ஸ், ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன கொடுக்குறாங்கிறது பாருங்க. திஸ் டஸ் நாட் இன்க்ளூட் லைக் திங்ஸ் லைக் ஏசிஸோ இல்லை சிசிடிவிஸோ இல்லை வந்து ஆடியோ சிஸ்டம்ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. மீனிங் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அந்த லேப்ல P1 to P4ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸா இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் தென் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மைண்ட் செட். அதாவது அவங்க வந்து அவங்களுக்கு உங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு போறது மட்டும்தான் டார்கெட்டா, இல்ல உங்க ஸ்கூலுக்கு வந்து அவங்க வந்து அடுத்த லெவல் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும், பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது பாக்குறாங்களா, என்ன அவங்களோட நோக்கம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு யூ கேன் செலக்ட் த வெண்டர். அண்ட் தென் கம்பெனியோட பேக்ரவுண்ட், அவங்க வெப்சைட் பாருங்க, சோஷியல் மீடியா பேஜஸ் பாருங்க, காம்படிஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் என்ன நடத்திருக்காங்கன்றது பாருங்க, எந்தெந்த ஸ்கூல்ஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, அங்க என்ன மாதிரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே செக் பண்ணிட்டு ஒரு வெண்டரை நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு இது, அட்டல் டிங்கரிங் லேப்காக உங்களை வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. லைக் வெண்டர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. சில வெண்டர்ஸே வந்து எய்ம்ல இருந்து பேசுறோம்னு சொல்லி ஃபேக் கால்ஸ் எல்லாம் வந்து சில நேரம் வருது. Some of them are doing that. அது வந்து சில ஸ்கூல்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யார் உங்களை காண்டாக்ட் பண்ணாலும், இப்போ அட்டல்ல இருந்து டைரக்டா உங்களை யார் காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நாலேஜ் பார்ட்னர்ஸ் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது டெல், ஐபிஎம், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆர் நாலேஜ் பார்ட்னர்ஸ் வித் அட்டல் இன்னோவேஷன் மிஷன். நீங்க எய்மோட வெப்சைட் போனீங்கனாலே அவங்களோட லோகோஸ் எல்லாமே கீழே இருக்கும். ஸோ அவங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க லேபை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறதோ இல்லை உங்க டீச்சர் ட்ரைனிங் கொடுக்கறதோ இல்லை அடிஷ்னலா உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கறது மட்டும்தான். அண்ட் தே வில் நாட் சார்ஜ் எனிதிங் ஃபார் தட். அவங்க வந்து காசு கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு ப்ராடக்ட் விற்க மாட்டாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து எய்ம்ல இருந்தோ அட்டலோட டைரக்ட் நாலேஜ் பார்ட்னர்ஸ் கேன் கான்டாக்ட் யூ. மற்றபடி கான்டாக்ட் பண்ற எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வெண்டர்ஸா தான் இருப்பாங்க. அவங்க வெண்டர்ஸ்னு சொல்லாம ஆர் சிலர் சொல்லாமலும் பண்றாங்க. ஸோ நீங்க யார் கால் பண்ணாலும் எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க, சப்போஸ் நாங்க அட்டல்ல இருந்து பேசுறோம் அப்படின்னா அவங்க கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஏதாவது மெயில் அனுப்பியிருக்காங்களா, எய்ம்ல இருந்து எங்களுக்கு அஃபிஷியலா மெயில் வந்தாதான் we can tell you or talk to you regarding this அப்படின்றத நீங்க தெளிவா சொல்லணும். ஏன்னா சில இடத்துல சில கன்ஃபியூஷன்ஸ் have happened before. அண்ட் எந்த வெண்டர் உங்களை அப்ரோச் பண்ணாலும் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் சேவ் பண்ணிக்கோங்க. அவங்களோட கம்பெனி நேம், முடிஞ்ச விசிட்டிங் கார்டு, ப்ரோஷர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன வெண்டர் உங்களை விசிட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். Okay, this is my YouTube channel. You can make a note of it. You can have the support videos on this channel, Atal Tinkering Lab Guide. Just a minute. Okay, so going to PFMS. Before going to PFMS, there is a short questionnaire for you. ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா கவனிச்சிருக்கீங்க செக் பண்றதுக்காக. I understand some of you have already known all of this,
பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ்க்கோட அட்வான்டேஜ்க்காக we are doing it. So please be patient. Thank you for being patient. There's a question coming now. இந்த கொஸ்டினுக்கு நீங்க எது கரெக்டான ஆன்சர் நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் செலக்ட் தட். What are the materials mandatory to buy in GEM? Package 1, 2, 3 and 4, package 1 and 3, package 1 to 4 and advanced prototyping, all material procurements. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. சூப்பர். நிறைய பேர் வந்து ரொம்பவே கரெக்டா பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. We'll wait for another 15-20 seconds. More than 60% வந்து vote பண்ணிட்டீங்க. சப்போஸ் உங்க ஸ்கிரீன்ல வந்து voting மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் காட்டல அப்படின்னா polls அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த போல்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும். அதுல ஒரு கேள்வி 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க வந்து ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணலாம். எது கரெக்ட்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்க. So I am ending the poll now. Okay. Results பாத்தீங்க அப்படின்னா package 1, 2, 3, 4 is mandatory. All material procurements பண்ணலாம். பேக்கேஜ் 1 to 4 அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் ஜெம்ல பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் மேண்டேட்ரி இது கண்டிப்பா பண்ணியே ஆகணும்ன்றது பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4. மற்றது எல்லாமே வந்து ஒரு கட்டத்துல பண்ண முடியும், ஒரு சில கட்டத்துல பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பசங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஒரு 2 மோட்டார் ஒரு எலக்ட்ரானிக் போர்டு மட்டும் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்க அதுக்கு ஜெம்ல போய் பிட் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து வெண்டர்ஸ் ரிப்ளை பண்ணி அது வந்து இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். அண்ட் ஆல்சோ நீங்க அந்த ப்ராடக்ட் ஒன்று சர்ச் பண்ணி பண்றதே வந்து ப்ராக்டிகலி டிஃபிகல்ட். ஸோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாம் யூ கேன் டூ இட் டைரக்ட்லி வித் யுவர் வெண்டர் ஆர் சம்ஒன் எல்ஸ் நியர் பை யுவர் ஸ்கூல். பட் பேக்கேஜ் 1, 2, 3, 4 இஸ் கம்பல்சரி. So most of you have answered right. யாரோ ஒருத்தர் வந்து கவனிக்காம கிளிக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேக்கேஜ் 1 and 3 ஒரே ஒருத்தர் மட்டும் கிளிக் பண்ணிருப்பீங்க. மேபி அவங்க கரெக்டான ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது சரியா கிளிக் பண்ணாம இருந்திருக்கலாம். I'm very happy that most of you are active. சூப்பர். ஸோ PFMS, இந்த PFMS அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து பப்ளிக் மணியை வாங்குறோம். அந்த மணிக்கு வரவு செலவு கணக்கு கவர்மெண்ட் கொடுக்கும். அதுக்கான வெப்சைட் தான் PFMS. இந்த PFMSல வந்து நமக்கு 3 லாகின் இருக்கும். டேட்டா ஆப்ரேட்டர், டேட்டா அப்ரூவர், அட்மின் லாகின். இந்த அட்மின் லாகின் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது மூலமா தான் இந்த மீதி 2 லாகின் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த PFMS ரிலேட்டடா சில क्वेश्चंस இருக்கு. இந்த எக்ஸ்பிளனேஷன் முடிச்ச உடனே I'll answer some of the questions. ஸோ ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி அதை வந்து PFMS என்ட்ரி போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அட்மின் லாகின் நம்மகிட்ட இருக்கணும். அது ஆல்ரெடி உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். மோஸ்ட் ஆஃப் யூ வுட் ஹேவ். சப்போஸ் இல்ல அப்படின்னா PFMS வெப்சைட் போனீங்க அப்படின்னா லாகின் ஒரு பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா get login details by unique agency code அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். get login details using unique agency code இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கு லாகின் டீடைல்ஸ் வந்துடும். அதை வச்சு நீங்க வந்து அட்மின் லாகின் எடுத்துக்கலாம். then you can get your data operator and data approver. Fund not yet received வந்து I will answer in some time. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ்க்கு ஒரு ஸ்கூல்ஸ்க்கும் ஒரு மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். will reply to that. எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இப்போ நீங்க வந்து உங்களுக்கு 12 லட்ச ரூபா முதல் வருஷம் வருது. அதுல வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 2 லட்ச ரூபான்ற பொருளுக்கு எப்படி என்ட்ரி போடுவீங்க PFMSல அப்படின்றது தான் சொல்லுங்க. ஸோ லாகின் பண்ணிட்டீங்க. டேட்டா ஆப்ரேட்டர் வந்து ஏடிஎல் இன்சார்ஜா இருப்பாங்க. டேட்டா அப்ரூவர் வந்து பிரின்சிபல் ஆர் அக்கௌண்ட்ஸ்ல ஹெட் யாரோ அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத ஆட் பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் நியூ. உள்ள போனீங்கன்னா ஸ்கீம் பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் வெண்டர் செல்ஃப் பெனிஃபிஷியரி இருக்கும். நீங்க மெட்டீரியல் வாங்குறவங்க எல்லாருமே வெண்டர்ஸ். எந்த மெட்டீரியல் நீங்க ஒருத்தர்கிட்ட வாங்குனீங்கனாலும் அவங்க வெண்டர் தான்.
அந்த மெட்டீரியல் வாங்கும்போது நீங்க முக்கியமா கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள், பேமெண்ட் வந்து ஒன்னு செக் இல்ல NEFT தான் பண்ணணும். ரெண்டாவது நீங்க பண்ற எல்லா செலவுக்கும் பில் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கேஷோட யூஸை வந்து ரொம்ப குறைக்கணும். லெஸ் தேன் 5000 ருபீஸ்ல மட்டும்தான் நீங்க கேஷ் யூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அதுக்குமே செக் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. வேற வழியே இல்ல, செக்க வாய்ப்பே இல்லைன்ற பட்சத்துல நீங்க வந்து செல்ஃப்னு போட்டு அக்கௌண்ட்ல இருந்து கேஷ் எடுத்து அதை நீங்க வந்து பேமெண்ட் கொடுக்கலாம். பட் 5000க்கு மேல நீங்க தயவு செஞ்சு கேஷ் எடுக்காதீங்க. அண்ட் 5000 கீழே பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வவுச்சர்ஸும் யூ ஹேவ் டு மெயின்டைன். என்னதுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்கன்றதுக்கு. ஸோ ஒன்ஸ் வெண்டர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெட்டர் ஆஃபீஸ் ஆர்டர் நம்பர்னு கேட்கும். அதாவது என்னன்னா ஒரு ப்ராசஸ், ஒரு லெட்டர், நீங்க இந்த லெட்டர்ல இந்த விஷயத்துக்காக இந்த பேமெண்ட் இவருக்கு கொடுக்குறோம் அப்படின்றத அப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு லெட்டர். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு லெட்டர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கிரியேட் அ லெட்டர் ப்ரீ டேட்டட். செக் வந்து என்ன டேட்ல போட்டிருக்கீங்களோ ஆர் NEFT என்ன டேட்ல பண்ணீங்களோ அதுக்கு ஒரு 2-3 days பிஃபோர் வந்து லெட்டர் வந்து அக்செப்ட் ஆன மாதிரி யூ கேன் put or at the same date also you can put. And then sanction date வந்து அந்த லெட்டரோட டேட், டிரான்சாக்ஷன் டேட் வந்து அந்த பேமெண்ட் வந்து அவங்களுக்கு எப்போ போயிருக்கோ, இதர் செக்கோட டேட் ஆர் NEFT நீங்க என்னைக்கு பண்ணீங்களோ அந்த டேட். தென் அமௌண்ட், என்ன அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. அண்ட் தேர்ஸ் an important step called receive fund. நீங்க வந்து PFMSல இந்த என்ட்ரிஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது மை ஃபண்ட்ஸ்ல போயிட்டு ரிசீவ்டு ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போயிட்டு ரிசீவ் ஃபண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த 12 lakhs வந்து PFMSல வரவு வைக்கப்படும். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல முன்னாடியே வந்துடும். பட் PFMS நீங்க என்ட்ரி போடணும் அப்படின்னா ஓகே எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றத நீங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க என்ட்ரி போட போட அந்த அமௌண்ட்ல இருந்து குறைஞ்சிட்டே வரும். அடுத்து ஸ்கீம் காம்பனன்ட் செலெக்ஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 10 லட்ச ரூபாயில ஒரு 7 காம்பனன்ட் இருக்கும். இந்த 7 ஹெட்டிங் கீழே மட்டும் தான் நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியும். அண்ட் தென் 2 lakhs அந்த ஆபரேஷனல் காஸ்ட்ல ஒரு 5 ஹெட்டிங் இருக்கும். இந்த 5 ஹெட்டிங் கீழே தான் நீங்க வந்து எக்ஸ்பென்ஸ் எல்லாமே என்ட்ரி போட முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாய் செக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ட்ரிஸ் வந்து எப்படி போடுவீங்கன்னா ஓகே அதுல வந்து P1, P2, P3, P4 எல்லாத்துக்கும் சேர்த்து 2 லட்ச ரூபாய் நீங்க அட்வான்ஸ் கொடுத்துறீங்க அப்படின்ற பட்சத்துல P1க்கு 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ், P2க்கு 50,000 அட்வான்ஸ், P3க்கு 20,000 அட்வான்ஸ், P4க்கு 20,000 அட்வான்ஸ், அந்த மாதிரி நீங்க பிரிச்சு என்டர் பண்ணணும். ஸோ அப்படி என்டர் பண்ணும்போது ஒரு பேக்கேஜுக்கு எவ்வளவு அமௌண்ட்ன்றதை நீங்க என்டர் பண்ணிட்டே வரணும். இஃப் பாசிபிள் ஒரு பேக்கேஜுக்கு தனித்தனியா பேமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பேமெண்ட் டைரக்டா நம்ம என்ட்ரி போடணும். என்ட்ரி போடுற விதத்துல கொஞ்சம் ஈஸியா. ஸோ ஒன்ஸ் திஸ் இஸ் டன், நீங்க ஸ்கீம் காம்பனன்ட் செலெக்ஷன்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா செக் நம்பர்ல தேர்ஸ் அ ஸ்மால் கிளிச். வெப்சைட்ல ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க செக் நம்பர் போட்டவொடனே செக் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு they trying to revive that, but அது சில நேரம் வருது சில நேரம் வர மாட்டேங்குது. ஸோ செக் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் காட்டினா நீங்க வந்து நம்ம இப்பதானே புதுசா செக் போட்டோம், செக் நம்பர் எப்படி நம்ம என்ட்ரிஸே எதுவும் போடலையே அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா உங்க மேல எந்த தவறும் இல்லை, வெப்சைட்ல இருக்கிற ப்ராப்ளம். ஸோ நீங்க அது ஓகேன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. NEFT செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். ஒன்ஸ் திஸ் இஸ் டன், சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்துருவீங்க. டேட்டா ஆப்ரேட்டர்ல இருந்து, டேட்டா அப்ரூவர்ல இருந்து அந்த என்ட்ரியை கிராஸ் செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு அப்ரூவ் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்க்கு சப்மிட் ஆகும். அவங்க அப்ரூவ் கொடுக்குற வரைக்கும் இது கவர்மெண்ட்க்கு சப்மிட் ஆகாது, அந்த PFMS ஓட டேட்டா பேஸ்க்குள்ளேயே தான் இருக்கும். கவர்மெண்ட் வந்து அதை வந்து அஃபிஷியலா நீங்க சப்மிட் பண்ணதை எடுத்துக்க மாட்டாங்க. Then adding and mapping a vendor. Say for example, if you are buying something nearby to your school, அந்த வாங்கக்கூடிய கடையோ இல்ல கம்பெனியோ வந்து இஸ் நாட் இன் PFMS அப்படின்னா அவங்க டீடைல்ஸை நீங்க ஆட் பண்ற மாதிரி. ஸோ ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன டீடைல் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் வெண்டர்ஸ் ஆட் நியூ போயிடுங்க. மாஸ்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கு, அதுல வெண்டர்ஸ் ஆட் நியூ. அது வந்து மார்னிங் 11 to 1 பண்ணுங்க. ஒர்க்கிங் டேஸ்ல சில நேரம் வந்து வீக்கெண்ட்ஸ்ல ஹாலிடேஸ்ல வந்து அந்த ஆப்ஷன் வந்து வரமாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாஸ்டர்ஸ் வெண்டர்ஸ் ஆட் வந்து ஒர்க்கிங் டைம்ல மார்னிங் 10 to 1 பண்ணுங்க. அண்ட் தென் வெண்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது அவங்க கம்பெனி நேம் ஆர் கடை நேம், அவங்களோட GST நம்பர், டைப் வந்து கமர்ஷியல்னு செலக்ட் பண்ணிட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர், பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர் இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா வெண்டர் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் ஆக்டிவ் ஆர் பாசிவ் அப்படின்னு இன் ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PFMS வந்து நீங்க கொடுத்த பேங்க் டீடைல பேங்கோட சர்வர் கூட வெரிஃபை பண்ணும். நீங்க கொடுத்த டீடைல் வந்து மேட்ச் ஆகுதா, கம்பெனி நேம், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். அப்படி செக் பண்ணி அந்த வெண்டர் வந்து ஆக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அவங்களுக்கான என்ட்ரிஸ் போட முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு மினிமம் 10 minutes, மேக்ஸிமம் 2 hours நடந்துடும்.
ஸோ அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரிஸ் போட ஆரம்பிக்கலாம். மேப்பிங் வெண்டர் இஸ் வெரி சிம்பிள். மாஸ்டர்ஸ் வெண்டர்ஸ் மேனேஜ்ல போயிட்டு வெண்டரோட நேம் சர்ச் பண்ணீங்கன்னா லிஸ்ட் காட்டும், அதுல நீங்க செலக்ட் பண்ணி மேப். ஓகே, I'll answer some of the questions and then go forward. Okay, so first question, PFMS user ID password, how to rectify, kindly explain about UC form filling. Okay, in the utilization certificate and EAT report we will have a separate session. ஏன்னா அது ஒன்று இந்த ரெண்டு விஷயம் மட்டும் it's a big thing to explain right now. ஏன்னா நம்ம டைம் ஸ்கெடியூல் இருக்கிறதுனால we need to omit that right now. We will have a separate session for that. So first வந்து PFMS உங்களுக்கு லாகின் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா PFMSல உங்க ஏஜென்சி அப்ரூவ் ஆயிருக்கணும். அப்ரூவ் ஆயிருந்தது அப்படின்னா நீங்க லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கெட் யூசர் ஐடி பை யூனிக் ஏஜென்சி கோட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி கொடுத்து நீங்க வந்து அந்த டீடைல்ஸை எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். You are not able to apply for trans 2. You are not able to download auto certificate from link provided by ATL. ஓகே, ட்ரான்ஸ் 2க்கு வந்து ஒரு லிங்க் இருக்கும். அதுல வந்து டாக்குமெண்ட் சாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க அந்த டாக்குமெண்ட் சாம்பிள்ஸை 1 கிளிக்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரான்ஸ் 2க்கு என்னென்ன தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி PFMS மட்டும் முடிச்சிடலாம். PFMS portal login issues are there. Malathi ma'am from SBOA. Okay, என்ன இஷ்யூன்றது if you can send us a screenshot, என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்னோட நேம்லயே உங்களுக்கு நம்பர் காட்டும். You can note down my number. Get in touch with us. We'll also put all the contact details in the group. Technical partners எல்லாரோட contact detailsum அந்த WhatsApp groupல போட்டுறோம். அதுல இருந்து you can contact us. என்ன இஷ்யூன்றது சொன்னீங்க அப்படின்னா we'll try to sort it out. How can we create dashboard? Okay, ATL dashboard நீங்க கிரியேட் பண்ண முடியாது. உங்களுக்கான லாகின் டீடைல்ஸ் வந்து உங்களோட ATL கோட் தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட். அதை வச்சு நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாஸ்வேர்ட் மாத்திக்கலாம். வெரி சிம்பிள். அது நீங்க அந்த எய்மோட வெப்சைட் போயிட்டு அடல் டிங்கரிங்ல மை ATL டேஷ்போர்ட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ATL கோடை வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டா போட்டு நீங்க லாகின் பண்ணிடலாம். இப்போ வந்து இட் வாஸ் அண்டர் மெயின்டெனன்ஸ். இப்போ 2 டேஸா வந்து ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் செக், சிலருக்கு ஒர்க் ஆகுது, சிலருக்கு ஒர்க் ஆகல. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி 3437 லிஸ்ட், அதாவது 2019 மார்ச்ல செலக்ட் ஆன ஸ்கூலா இருந்தீங்க அப்படின்னா உங்கள சில ஸ்கூலுக்கு வந்து ATL கோடோட ஃபார்மேட்டே மாத்திருக்காங்க. அதனால வந்து ப்ளீஸ் கிரியேட் அ query saying எங்க ஸ்கூலோட செக் வெதர் யுவர் அட்டல் டேஷ்போர்ட் இஸ் லாகிங் இன். சப்போஸ் லாகின் ஆகல அப்படின்னா query கிரியேட் பண்ணுங்க saying இந்த மாதிரி ATL கோட் மாறி இருக்கு, நீங்க இன்ஃபர்மேஷன் வந்தது. We want to check whether our ATL code is the same or not. We are not able to log in. You can create a query. Okay, Satish sir ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. Whether neighboring schools can join in our school and learn our Atal Lab using. Yes, neighboring schools உங்களுக்கு ஸ்கூலுக்கு நியர்பைல இருக்கிற எனி ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல் யாரா இருந்தாலும் உங்களோட அட்டல் லேபோட சேர்ந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உங்க அட்டல் லேபை யூஸ் பண்ணிக்கலாம். There is no restriction. GHSS ஒத்தக்கல் மண்டபம் Atal Lab running, mentors will not allotted, last fund not received. ஓகே, ஸோ இந்த மென்டார் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெண்டார் இருப்பாங்க. வெண்டார் மெட்டீரியல் சப்ளை பண்ணி அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அந்த ட்ரைனிங் வச்சு உங்க ஸ்கூல்ல இருக்கிற டீச்சரோ இல்லை தனி ஸ்டாஃபோ நீங்க யாரை இன்சார்ஜா போடுறீங்களோ அவங்க will regularly take sessions for school students. ஒரு டைம் டேபிள்ல சயின்ஸ் லேப், பிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி அட்டல் டிங்கரிங் லேபுக்கு டைம் டேபிளே அலாட் பண்ணி கிளாஸ் 6 to 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலரா அந்த லேபுக்கு போக வைக்கணும். அந்த லேபுக்கு போகும்போது அவங்க அங்க இருக்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு பீரியட்ல கத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அந்த ஸ்கூல்ல யார் இன்சார்ஜா நீங்க போறீங்களோ அவங்க தான் கிளாஸ் எடுக்கணும். மென்டார்ஸ் will not come and take class. முதல் விஷயம். ரெண்டாவது, மென்டார்ன்றவங்க எய்ம்ல இருந்து அலாட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு வாலண்டியர் தான். நானுமே ஒரு ஸ்கூலுக்கு மென்டர், ராஜு என்ற ஒரு மென்டர், நியாமத்தும் ஒரு ஸ்கூலுக்கு மென்டர். ஸோ யூ கேன் பி மென்டர், பட் நான் வந்து எவ்ரிடே ஆப்ரேஷன்ஸ் ஐ வில் நாட் பி பார்ட்.
என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எப்படி கொண்டு போகலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு அப்படின்றதுல மட்டும்தான் மென்டார்ஸ் வில் பி ஹெல்பிங். அண்ட் தென் ஃபண்ட் நாட் ரிசீவ், நீங்க என்ன ஸ்கூல், எந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல் என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்கன்றது ஐ எம் நாட் ஷூர். யூ கேன் கெட் இன் டச் வித் அஸ், வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. என்ன டீடைல்ன்றது வி கேன் டேக் ஆன் செப்பரேட் கால்ஸ். Okay, there's one more question. Can we open separate bank account for Atal Tranche 2? It is under process. We submitted Tranche 2 documents. Okay. Tranche 2க்கு வந்து நீங்க செப்பரேட் அக்கவுண்ட் இல்ல, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு எந்த ஃபண்ட்ல எந்த அக்கவுண்ட்ல உங்களுக்கு ஃபண்ட் வந்ததோ அதே அக்கவுண்ட்ல தான் Tranche 2ஓட ஃபண்ட் வரும். சில ஸ்கூலுக்கு உங்களோட ஸ்கூல் அக்கவுண்ட்லயே வந்து வந்திருக்கும். அதாவது நீங்க 2016-17 லிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா சில ஸ்கூல்ஸுக்கு தனி அக்கவுண்ட் ஓபன் பண்ணாம ஸ்கூலோட அக்கவுண்ட்லயே வந்து சில ஸ்கூல்ஸ்க்கு ஃபண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து தனி அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு யூ நீட் டு இன்ஃபார்ம் எய்ம் சேயிங் இது எங்க ஸ்கூல் அக்கவுண்ட், திஸ் ஃபண்ட் இஸ் மிக்சிங் வித் அதர் ஃபண்ட்ஸ், யூ ஆர் நாட் ஏபிள் டு ட்ராக், அதனால நாங்க தனி அக்கவுண்ட் இதுக்கு ஓபன் பண்ணிருக்கோம், ப்ளீஸ் ப்ராசஸ் தி Tranche 2 ஃபண்ட் இன் திஸ் அக்கவுண்ட் அப்படின்ற மாதிரி யூ கேன் கிரியேட் a query. அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க என்னென்ன டீடைல்ஸ் தேவைன்றது, அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் சப்மிட் த நியூ பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ். Okay, I have already created a issue log at portal itself. Will you guys work with PFMS tech people to resolve it? Okay, we are trying to work with PFMS people also. இப்போதைக்கு வந்து we are working along with the state government, central government oda PFMS GEM இந்த மாதிரி விஷயங்களோட ஆபீசர்ஸ் கூட we are slowly getting in touch. We will be able to do that in very maybe next month also. We will be able to do that also. As of now, we can help you, guide you in that process. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன மாதிரி விஷயத்துக்கு யார்கிட்ட கேட்கணும், we can do, but we cannot as of now influence PFMS or GEM people right now, but we are in the process of doing that. Thank you, Shanti ma'am. Okay, Tranche 2, அதாவது முதல் வருஷம் வந்து உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வந்திருக்கும். அந்த ஃபண்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, ஆல்மோஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிருப்பீங்க. அதுல பேலன்ஸ் இருக்கிற ஃபண்ட் நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு செகண்ட் இயருக்கு ஃபண்ட் வேணும் அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு பேர் தான் Tranche 2. ஸோ இந்த Tranche 2க்கு என்னெல்லாம் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்த 12 லட்சம் ரூபாயில 80% ஆஃப் த அமௌண்ட் ஆவது யூஸ் பண்ணிருக்கணும். செகண்ட், GEM ID should be active. தேர்ட், ATL டேஷ்போர்ட்ல நீங்க வந்து டில் டேட் வந்து மந்த்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்கணும். மந்த்லி ரிப்போர்ட் வந்து எவ்ரி மந்தோட ரிப்போர்ட் நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதிக்குள்ள பண்ணணும். அக்டோபரோட ரிப்போர்ட் செப்டம்பரோட ரிப்போர்ட் அக்டோபர் 5க்குள்ள பண்ணணும். அக்டோபர் ரிப்போர்ட் நவம்பர் 5க்குள்ள பண்ணணும். இந்த மந்த்துக்கு யூ கேன் டேக் அன் எக்ஸம்ஷன் பிகாஸ் ATL டேஷ்போர்ட் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ் இருந்ததுனால இந்த மந்த் வந்து நீங்க பண்ணலன்னா ப்ராப்ளம் இல்லை. இஃப் சப்போஸ் நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணல ஆர் வந்து லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்தே நாங்க பண்ணல அப்படின்ற பட்சத்துல யூ கேன் டூ இட் ரைட் நவ். உங்களுக்கு டேட்டா இருந்தது அப்படின்னா நான் அது எப்படி பண்ணணுன்றதை ஐ வில் எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த Tranche 2க்கு 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 80% ஆஃப் த ஃபண்ட் ஷுட் பி யூட்டிலைஸ் அட்லீஸ்ட். நீங்க 100% கூட யூட்டிலைஸ் பண்ணலாம், there is no restriction. GEM ID should be active. ATL டேஷ்போர்ட் ஃபில் பண்ணிருக்கணும். PFMSல எல்லா என்ட்ரிஸும் போட்டுருக்கணும். இது எல்லாமே பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் Tranche 2. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி உங்க லேப் வந்து இனாகிரேட் ஆகி அட்லீஸ்ட் 1 இயர் ஆயிருக்கணும். உங்களுக்கு ஃபண்ட் வந்து மோர் தென் 1 இயர் ஆயிருக்கும். இது இருந்தா மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் Tranche 2. சில ஸ்கூலுக்கு எங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சார், ஆனா எங்க Tranche 2 போர்ட்டல் லாகின் பண்ண முடியலன்னு இருக்கும். யூ மைட் பி டிஃப்ரெண்ட் லிஸ்ட். ஒரு சில லிஸ்ட்ல இருக்க ஸ்கூலுக்கு மட்டும் Tranche 2 வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால யூ மைட் நாட் ஹேவ் பீன் எலிஜிபிள். ஸோ இன்னொரு 1 or 2 monthsல நெக்ஸ்ட் லிஸ்டையுமே எலிஜிபிள் ஆக்கிடுவாங்க. ஸோ அப்போ வந்து யூ கேன் அப்ளை ஃபார் Tranche 2. டாக்குமெண்ட்ஸ் நீடட். ஃபர்ஸ்ட் பேஜ்லயே உங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயம் வந்து ஆக்டிவ் GEM ID. GEM ID ஆக்டிவேட் பண்ண GEM ID பையர் ஐடி கொடுக்கணும். அதான் நெக்ஸ்ட் பேஜ் போகும். செகண்ட் பேஜ்ல உங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பேக்கேஜஸ் யார்கிட்ட வாங்குனீங்க, பேக்கேஜ் 1 2 3 4 எந்த வெண்டர்கிட்ட வாங்குனீங்க, வெண்டரோட ஸ்டேட். இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன அமௌண்ட் வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு பில்ஸ் வந்து வெண்டர் கொடுக்கும்போது பேக்கேஜ் 1 2 3 4க்கு தனித்தனியா பில்ஸ் வாங்கிக்கோங்க. மொத்தமா பில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேக்கேஜ் 1ஓட மெட்டீரியல்ஸ் ஒரு டோட்டல் டாக்ஸ் அது போட்டு டோட்டல் நீங்க கண்டுபிடிக்கணும்.
பேக்கேஜ் 2, 3, 4 அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் நீங்க தனித்தனியா உட்காந்து கண்டுபிடிக்கிற மாதிரி அது வந்து ரொம்ப டீடியஸ். பிகாஸ் பேக்கேஜ் 1ல மட்டுமே நியர்லி 150 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஐட்டமோட டோட்டல் போட்டு நீங்க அதுக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணி எக்ஸாக்ட் அமௌண்ட் கொண்டு வரது இஸ் a bit difficult, time consuming. So better to get the bills from vendors. பேக்கேஜ் 1, 2, 3, 4 வந்து தனித்தனியா பில்ஸ் வாங்கிருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அப்படி இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் இந்த டீடைல்ஸ் என்டர் பண்ண உடனே வெண்டரோட ஸ்டேட் கேட்பாங்க. தமிழ்நாடா, கேரளாவா, மகாராஷ்டிராவா, இல்ல டெல்லியா, எந்த ஸ்டேட்ன்றது. சில ஸ்கூல்ஸ் வந்து கர்நாடகா, பெங்களூர்ல இருந்து வாங்கியிருப்பீங்க, சிலர் ஹைதராபாத்ல இருந்து வாங்கியிருப்பீங்க. அந்த ஸ்டேட் போடணும். we recommend you to buy within தமிழ்நாடு because of நிறைய ஸ்கூல்ஸ் நாங்க பார்த்த வரைக்கும் லாங்குவேஜ் பேரியர் ஒரு பிரச்சனையா இருக்கு. இட்ஸ் லைக் நார்த் சைட்ல இருந்து வர வெண்டர்ஸ் வாங்கினீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. ரெண்டாவது, அவங்களால சப்போர்ட் வந்து நேர்ல வந்து கொடுக்க முடியாது. அவ்வளவு ஃப்ரீக்வெண்ட் இப்போ டிராவலே பண்ண முடியாத நிலைமை இருக்கு கோவிட்னால. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட் விசிட்ஸ் வந்து அவங்களால வர முடியாது. பிகாஸ் தேர் பேஸ்ட் இன் சம் அதர் பிளேஸ், ஃப்ரீக்வெண்ட் விசிட் வர முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் வெண்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் அந்த செக்லிஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோக்கல் வெண்டர் இருக்காருன்றதுக்காக அவர்கிட்ட வாங்கணும் அவசியம் இல்லை. அவரோட குவாலிட்டி செக் பண்ணிட்டு தென் யூ கேன் சூஸ் த லோக்கல், ப்ரிஃபரன்ஸ் டு லோக்கல். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்டோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை. ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபண்ட் வந்தது, எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணோம், பேங்க் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்தது, பேலன்ஸ் என்ன, இதை என்டர் பண்ணிட்டு பிரின்சிபல் சைன் சீல் பண்ணிட்டு ஆடிட்டர் சைன் சீல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து ஆடிட்டருக்கு வந்து ஆடிட்டர்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூலோட அக்கௌண்ட்ஸ் யார் பாக்குறாங்களோ, சேலரி போடுறது, ஸ்கூலோட வரவு செலவெல்லாம் யார் பார்த்து யாரு ஆத்தரைஸ் டு சைன் அப்படின்ற இருக்காங்களோ அவங்க கேன் ஆல்சோ சைன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு இட்ஸ் ஆல்சோ அப்ளிகபிள், பட் மோஸ்ட் பிரைவேட் ஸ்கூல் வில் ஹேவ் அன் ஆடிட்டர். ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் டு டூ வித் அன் ஆடிட்டர். நெக்ஸ்ட் இஸ் PFMS EAT கேஷ் புக். ஸோ PFMS நீங்க என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு கேஷ் புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஃபார்மேட் வரும் which is very similar to audited statement of accounts. அதனால வந்து அந்த கேஷ் புக்கை யூ நீட் டு அப்லோட். தென் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட். இந்த கேஷ் புக் ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் மொத்தமா நீங்க போட்டா கூட அக்செப்டபிள். யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் பாத்தீங்கன்னா எவ்ரி ஃபினான்ஷியல் இயர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஸ்கூலுக்கு வந்து 2017 மார்ச்ல ஃபண்ட் வந்திருந்தது அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும். ஸோ மார்ச்ல ஒரு 10 நாள் உங்களுக்கு ஃபண்ட் வந்துருச்சு அப்படின்னா மார்ச்சோட இதுக்கு நில் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கணும். அண்ட் தென் 2018 ஏப்ரல்ல இருந்து 2019 மார்ச் வரைக்கும் ஒரு யூட்டிலைசேஷன். அண்ட் தென் 2019 ஏப்ரல்ல இருந்து 2020 மார்ச் வரைக்கும் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு யூ நீட் டு ப்ரொவைட் செப்பரேட் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்ஸ். அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயர்ல எவ்வளோ ஃபண்ட் செலவு பண்ணோம், எவ்வளவு அன்ஸ்பெண்ட், அடுத்த அன்ஸ்பெண்ட்ல இருந்தது அடுத்த இதுல இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி தனித்தனியா. ஸோ இதுல தான் வந்து நிறைய ஸ்கூல்ஸுக்கு வந்து டவுட்ஸ், ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் இருக்கு. ஸோ வில் டேக் PFMS as a separate session. ஏன்னா இதுல சொன்னோம் அப்படின்னா it will be too lengthy and also some of you might not be able to understand. So அதனால we'll take it as a separate session. We'll also record it and put it in YouTube and share the link so that நீங்க எப்ப வேணுமோ அப்பெல்லாமும் மறுபடியும் பார்த்துக்கலாம். இந்த செஷனுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். we can also share this in YouTube. கொஞ்சம் டைம் கழிச்சு ஷேர் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பாரத் கோஷ், அதாவது இன்ட்ரெஸ்ட். நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்டா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை we cannot use or expense பண்ண முடியாது. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்க முழுசா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கவர்மெண்ட் திருப்பி கொடுத்தாகணும். அதுக்கு பே பண்ணக்கூடிய வெப்சைட்டோட பேர் தான் பாரத் கோஷ். ஸோ இந்த பாரத் கோஷ்ல வந்து செப்டம்பருக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க செல்லான் ஜென்ரேட் பண்ணலாம், டிடில பே பண்ணலாம், இந்த ஆப்ஷன்லாம் இருந்தது. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they made it compulsory to pay through online. அதாவது நீங்க வந்து either net banking or debit card or UPI இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மூலமா மட்டும்தான் you can pay in பாரத் கோஷ் இப்போ. So if you don't have an internet banking for your Atal Lab account, please go and apply for internet banking in your bank right now. இன்னைக்கே போயிட்டு உங்க பேங்க்ல ஒரு லெட்டர் கொடுத்து எங்களுக்கு வந்து இன்டர்நெட் பேங்கிங் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. சப்போஸ் இன்டர்நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா டெபிட் கார்டு, இந்த ரெண்டுத்தை ஏதாவது ஒன்று பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட், அட்டல் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தே நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியும். சப்போஸ் இது ரெண்டுமே எங்களால பண்ண முடியாதுன்ற பட்சத்துல யூ கேன் டிரான்ஸ்ஃபர் திஸ் அமௌண்ட் டு
someone's account, and then அந்த அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணிட்டு அந்த பேமெண்ட்கான டீடைல்ஸ் you can submit in tranche 2. And then last thing is tax exemption certificate. இது வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிருப்பீங்க. அதே ஃபார்மேட் தான் நீங்க மறுபடியும் சப்மிட் பண்ணணும். பிரைவேட் ஸ்கூலா இருந்தீங்கன்னா either PAN card or 12A சொல்லிட்டு ஒரு tax exemption certificate சப்மிட் பண்ணிருப்பீங்க. If it is in trust name, நீங்க ஸ்கூலோட செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வெரி சிம்பிள். as we are government school, எங்களுக்கு டாக்ஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த லா இருக்கும். அதோட ஃபார்மேட் you can share it with you. அதை யூஸ் பண்ணி you can send it as a tax exemption certificate. Okay. So next would be screen share I have closed. So next வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ATL dashboard. இதுதான் மந்த்லி நீங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ இருக்கு. வீடியோ வச்சு we'll see. So far chatல சில questions இருக்கு. Please add your questions and Q&A chatல போடாதீங்க. Anyway, I'll answer it now. Fund allotted and material received but not fully furnished due to COVID-19. Okay. So இந்த இஷ்யூஸ் சில ஸ்கூல்ஸ்க்கு இருக்கு. லைக் ஜனவரி பிப்ரவரியில வந்து எல்லாமே ரெடி பண்ணிருப்பீங்க. மார்ச் ஆர் ஏப்ரல்ல வந்து இனாகிரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருப்பீங்க. பட் லாக்டவுன் சடனா வந்ததுனால பண்ணாம இருந்திருப்பீங்க. யூ கேன் டூ தட். இப்போ கூட நீங்க இனாகிரேட் பண்ணலாம். பட் யூ ஷுட் மேக் ஷுர் யூ ஃபாலோ ஆல் தி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். ஒரு 5 டீச்சர்ஸ், யாராவது சீஃப் கெஸ்ட் லைக் CEO, DO யாராவது சீஃப் கெஸ்ட், and then ஒரு 15-20 ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம். அதுக்கு மேல கூப்பிடாதீங்க. as low as possible. 5 ஸ்டூடெண்ட் இருந்தா கூட பரவாயில்ல. தள்ளி சேர் போட்டு மாஸ்க் சானிடைசர் எல்லாம் கொடுத்து ஸ்கூலுக்கு வர வச்சு யூ கேன் இனாகிரேட் த லேப். இப்போ எப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலரா வராங்களோ அப்போ யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் இட். இஃப் பாசிபிள் ஆன்லைன்ல பண்ண முடியும், ஆன்லைன்ல செஷன்ஸ் எடுக்க முடியும்னா யூ கேன் டெஃபினெட்லி டேக் செஷன்ஸ். அதை நீங்க ATL டேஷ்போர்ட்ல என்டர் பண்ணலாம். ஓகே. ஃபண்ட் நாட் yet received. ஓகே, இந்த ஃபண்ட் ரிலேட்டடா ஒரு சின்ன கிளாரிட்டி நான் கொடுத்துறேன். நார்மலா ஃபண்ட் எப்படி அலாட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு 5000 ஸ்கூலுக்கு வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுத்து வச்சு எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. ஸோ அந்த ஸ்கூல்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி எல்லா அப்ரூவலும் முடியணும். இந்த எல்லா அப்ரூவலும் வந்து குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்கூல், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஸ்கூல்ஸ் முடிச்சதுன்னா அந்த 1000 ஸ்கூல்ஸுக்கு ஃபண்ட் ப்ராசஸ் பண்ணணும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இதுல என்னன்னா, இப்ப நீங்க வந்து அந்த 1000 ஸ்கூல்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூலா இருக்கீங்கன்னு வைங்களேன், 1000 ஸ்கூல்ஸ் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் ப்ராசஸ். அதனாலதான் நமக்கு வந்து ஃபண்ட் வர்றதுக்கு அவ்வளோ டிலே ஆகுது. இது வந்து நார்மல் டைம்ல. இப்போ கோவிட்னால வந்து எல்லா ப்ராசஸுமே ரொம்பவே ஸ்லோ ஆயிடுச்சு. query கிரியேட் பண்ணா நார்மலா 3-4 டேஸ்ல வர பதிலாம் கூட இப்போ வந்து 10 டேஸ்க்கு மேல ஆகுது. நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணா அது அண்டர் ரிவ்யூலயே ரொம்ப நாள் இருக்கு. சிலருக்கு இப்போ லாக்டவுன்ல 3 monthsலாம் அண்டர் ரிவ்யூல இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாக்டவுன்னால வந்து நிறைய பேரால அந்த சர்வர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்பதான் ஜூலைக்கு அப்புறம் தான் வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ திங்ஸ் ஆர் கெட்டிங் சார்ட்டட், பட் we definitely need to wait very very patiently. ஸோ அதனால ஃபண்ட் வர்றதுக்கு அந்த டிலே கண்டிப்பா இருக்கு. அது வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. I share my screen now. So ATL dashboard மட்டும் we'll finish it now and then we'll take questions. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்ச ATL dashboard மட்டும். In the video link you can later go and watch also. So AIMOட வெப்சைட்ல போயிட்டு ATL dashboard நீங்க லாகின் பண்ணிடுவீங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து ஸ்கூலோட பேசிக் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்கும். அந்த ஸ்கூல் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுவீங்க. And then there will be something called partnership registration, mentor registration, student ambassador registration, and then ATL கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல், ATL இன்சார்ஜ், PTA மெம்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் மென்டர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து ATL கமிட்டின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணிட்டு 3 months வந்து அந்த ATLோட ப்ராக்ரஸை வந்து அந்த கமிட்டி வந்து வில் ரிவ்யூ. அந்த ஒரு மீட்டிங் நடத்தி அந்த மீட்டிங்கோட மினிட்ஸ் என்னெல்லாம் பேசினாங்கன்னு சொல்லி நோட் பண்ணிட்டு அதை வந்து ATL டேஷ்போர்டில் அப்லோட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். அண்ட் தென் அது அவங்களோட டீடைல்ஸ், யார் யாரெல்லாம் அந்த கமிட்டியில் இருக்காங்களோ அவங்களோட டீடைல்ஸ், அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ஸ், NGOஸோ இல்லை
எக்ஸ்டர்னல் கம்பெனிஸ் யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அதில் அப்படின்னா யூ கேன் பார்ட்னர் வித் காலேஜஸ் கூட இல்லை அதர் ஸ்கூல்ஸ் கூட பார்ட்னரிங் பண்ணீங்கன்னா கூட நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யூ கேன் டூ ஃபார் மென்டர்ஸ். எய்ம்ல இருந்தே உங்களுக்கு மென்டர்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ செலக்ட் யுவர் ஓன் மென்டர்ஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அவங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த மந்த்லி ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் நம்ம என்ன பண்றோம் அந்த லேப்ல அப்படின்றத ஒரு சின்ன ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணணும். நாட் மச் ஆஃப் டீடைல்ஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, என்ன வேற ஸ்கூல்ல வந்திருந்தாங்கன்னா அவங்களோட நம்பர்ஸ், அதாவது யார் யார் வந்தாங்க டீட்டெயிலாம் வேணும். எவ்வளவு பேர் வந்தாங்க, 50 பேர் வந்தாங்க, 65 பேர் வந்தாங்க, 30 பேர் வந்தாங்க, நம்பர்ஸ் மட்டும் நீங்க என்டர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்பர்ஸ் தான். ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷாப்போட கவுண்ட், மென்டரிங் செஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட கவுண்ட், எக்ஸிபிஷன் இன்னோவேஷன் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட கவுண்ட், ட்ரைனிங் செஷன்ஸ், அதாவது டீச்சர் ஸ்டூடெண்ட் கிடைக்கிறதும் ட்ரைனிங் செஷன் தான். டீச்சருக்கு வெண்டார் தவிர வேற யாராவது வந்து கிளாஸ் எடுத்தாலும் அது ட்ரைனிங் செஷன் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இந்த சாட்ல கேள்வி கேட்காதீங்க, Q&Aல கேளுங்க ப்ளீஸ். ஸோ இந்த இனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டேக்கன் டு கம்யூனிட்டி, இனிஷியேட் திஸ் மந்த், ரன்னிங் திஸ் மந்த்னு சொல்லிட்டு ஒரு 3-4 கேட்டகரி இருக்கும். அதுல நீங்க வந்து சின்ன ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட்லாம் கவலைப்படாம, ப்ராஜெக்ட் அப்படின்னா ஓகே நாங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல செட்டப் பண்ணி அது யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது ப்ராஜெக்ட் டேக்கன் டு கம்யூனிட்டி. ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த மந்த் தான் அப்படின்னா அதுல ஒரு என்ட்ரி போடணும். ரன்னிங் திஸ் மந்த், லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னும் முடிக்கல, இந்த மந்த் போயிட்டு இருக்கு அப்படின்னா ரன்னிங் திஸ் மந்த். கம்ப்ளீட்டட் திஸ் மந்த் அப்படின்னா முடிச்சிட்டோம் அப்படின்றது ஒரு கவுண்ட் போடணும். அண்ட் தென் பேட்டன்ஸ் ஃபைல்டு, காப்பிரைட்ஸ் ஃபைல்டு எல்லாத்தோட என்ட்ரிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இதுல ஏதாவது இல்ல நாங்க இந்த மந்த் பண்ணல அப்படின்ற பட்சத்துல, இந்த லாக்டவுன் டைம்ல எதுவுமே பண்ணலன்ற பட்சத்துல நீங்க எல்லாமே 0ன்னு போட்டுட்டு நீங்க அடுத்து மந்த்லி கிராண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்த ஃபண்ட்ல நீங்க அந்த குறிப்பிட்ட மந்த்ல ஏதாவது செலவு பண்ணிருக்கீங்கன்னா அதோட அமௌண்ட் மட்டும் நீங்க என்டர் பண்ண போதும். என்ன டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ண வேண்டாம், அமௌண்ட் மட்டும் நீங்க என்டர் பண்ணிட்டா போதும். அது எந்த சோர்ஸ்ல இருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ல இருந்தா இல்ல ஸ்கூலோட ஃபண்ட்ல இருந்தான்றதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டா இருந்தா நீங்க கண்டிப்பா என்டர் பண்ணணும். ஸ்கூலோட ஃபண்டா இருந்தா இட்ஸ் ஆப்ஷனல் டு யூ, நீங்க என்டர் பண்ணணும்னா பண்ணலாம். தட் will also count for your அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து உங்களுக்கு குட், புவர், ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா அதோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆகும், 2 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷனல் எக்ஸ்பென்ஸ் ஆகும் போடுவாங்க. ஸோ இந்த ஃபண்டை வந்து நீங்க இதுல என்டர் பண்ணலாம். அண்ட் தென் லாஸ்ட் திங் இஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு do you have PDF images for bill receipts ன்னு இருக்கும். ஸோ எஸ் சப்போஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா you will get a browse option. ஸோ இந்த ப்ரௌஸ்ல போயிட்டு நீங்க வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். வில் அட்வைஸ் யூ டு யூஸ் பிடிஎஃப் ஒன்லி, ஏன்னா நீங்க ஒரு ஃபைல் தான் அதில் செலக்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால யூ நீட் டு கம்பைன் ஆல் த பில்ஸ் as a single PDF and then upload it. And then 3 months once வந்து அந்த ஏடிஎல் கமிட்டியோட மீட்டிங் நடத்தி அதோட மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் யூ நீட் டு அப்லோட். இதுதான் வந்து ஏடிஎல் டேஷ்போர்ட். டன். சூப்பர். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ஆஸ்க்.